எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, இலங்கை கணக்காளர் சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவைகளின் நிறைவேற்றுத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சையின் முதலாம் கட்ட பரீட்சை அல்லது பொது பரீட்சை என்பவற்றுக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளை இலக்கு குழுக்களாக கொண்டு வாரந்தோறும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெறுகின்ற கிரகித்தல் செயலமர்வு தொடரில் இன்றும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே இவ்வாறான ஒரு வினாத்தால் கலந்துரையாடப்பட்டிருந்தது. தாமதமாக இணைந்தவர்கள் அது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை. அவர்களுக்கு அந்த வினாத்தாலும் அதற்கான காணொலியும் மீண்டும் குழுவில் பதிவிடப்படும். அதை நீங்கள் பயிற்சி செய்த பின்பாக காணொலியை பார்த்து உங்களுடைய விடைகளை நாங்கள் பகிர்கின்ற வீடியோ, இந்த காணொலி என்னென்னு சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த வீடியோவோட தமிழ்லேயே கதைப்போம், ஏன்னா வீடியோவோட பார்த்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக வீடியோவை பார்க்க தேவையில்லை. உங்களுடைய முயற்சி அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை செய்த பின்னால நேரம் குறித்து செய்ய வேண்டும், மிக முக்கியம். இதை ஒரு முழு நாள் எடுத்து செய்யக்கூடாது. 2 மணித்தியாலம் அந்த பேப்பர் போட்டு பார்த்தால் அந்த 2 மணித்தியாலத்தில் உங்களால் இந்த வினாத்தாளுக்கு விடையளிக்க முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். இது மிக முக்கியம். நாங்கள் சில வேளையில இந்த வினாத்தால எங்களுடைய செயலமர்வில் 6 மணித்தியாலம் 5:30 மணித்தியாலம் பேசுவோம், 3 நாளைக்கு பேசுவோம். அது வெறுமனே இதற்கான விடையை எழுதுவது அல்லது இதற்கான விடையை தேடுவது மட்டுமாக இருப்பதில்லை. இங்கு இருக்கக்கூடிய அந்த உரைப்பகுதிக்கு ஊடாக எங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விதமான பகுப்பாய்வு கற்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம். சரிதானே? ஒரு அனலைசிங் செய்வோம் அந்த உரைப்பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு. அந்த பகுப்பாய்வை நீங்கள் உங்களுடைய விடை எழுதும் முறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விடை எழுதுவதற்கு நாங்கள் இறுதியாக கதைக்கிற விடயம் மட்டும்தான் இந்த பந்திக்கு விடை எழுதுறதுக்குரிய வேலை. அதற்கு முன்பாக இந்த உரைப்பகுதி தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடுவதனுடைய நோக்கம், தரப்படுகிற எந்த உரைப்பகுதியையும் எல்லா கோணத்திலும் புரிந்து கொள்வதற்குரிய எங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்வது. அதனாலதான் நீண்ட நேரம் எடுக்கிறது. சில வேளையில 3 புள்ளிகள் 5 புள்ளிகள் 7 புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவுக்கு நாங்கள் 45 நிமிடங்கள் எடுத்து பேசுவோம். இப்போ நீங்கள் 45 நிமிடம் சொல்லுமா அதுக்கு விடையளிக்கிறதுக்கு? அப்போ இவரே 6 மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணுறது, நாங்கள் இப்படி 2 மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணுறது என்று யோசிக்கிறது. நாங்கள் அந்த பதிலளிப்பதை மட்டும் செய்வதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றது கட்டாயமாக எந்த பாடம் நீங்கள் படித்தாலும், நீங்கள் ஐக்கியூ படித்தா என்ன, கிரகித்தல் படித்தால் என்ன, அல்லது விடைய ஆய்வு படித்தால் என்ன, எதுவாக இருந்தா என்ன, ஒரு மாதிரி வினாத்தாளை நீங்கள் செய்கிற போது அல்ல கடந்த கால பரீட்சை வினாத்தாளை செய்கிற போது உங்களுக்கு நேரம் சரி, உங்களால் 2 மணி நேரம் ஒதுக்கி கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் நேரத்தை ஒதுக்கி கொண்டு அதற்கு உரிய வகையில் அதை செய்து பார்க்க வேண்டும். பிறகு இன்றைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு 1 மணி நேரம் எடுத்து இந்த வினாத்தாளை செய்வதால எந்த பயனும் உங்களுக்கு இல்லை. நேரத்துக்குள்ள செய்ய வேணும், சரியாக செய்ய வேணும், தெளிவாக செய்ய வேண்டும். பரீட்சையில தெளிவற்ற கையெழுத்துக்களுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும் என்று சொல்லி இருப்பாங்க. இப்ப தெளிவாக எழுத வேண்டும், சரியான விடை எழுத வேண்டும், துல்லியமாக இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். சரியா? அதை விட டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம். இந்த டைமுக்குள்ள உங்களால செய்ய முடியுதான்னு பார்க்க. டைமுக்குள்ள உங்களால செய்ய முடியாவிட்டால் உங்களோட மெதட் ரோங் நினைச்சு கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கதவை திறந்து கொண்டு போவதற்கு பதிலாக எண்ணலை உடைத்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் வெளியேறுவதற்கான இந்த உங்களோட பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை பிழையாக இருக்குது. நீங்க வேறு ஏதோ உங்களோட மெதட்டை மாற்ற வேண்டி இருக்கு என்பதை காட்டி தருவது நீங்கள் நேரத்துக்கு பயிற்சி செய்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லாவிட்டால் அதை பரீட்சை மண்டபத்தில் அந்த விஷயத்தை கற்க வேண்டி வரும். நான் பிழையாக முயற்சி செய்தேன், அதனால பரீட்சையில தோற்று போனேன் என்று சொல்லி பரீட்சை மண்டபத்தில் கற்றுக்கொண்டு அழுது வர வேண்டி வரும். அப்ப இங்க நேரத்தை ஒதுக்கி, இது 2 மணி நேர பேப்பர் என்றால் 2 மணி நேரத்தில் செய்ய வேணும். மிக முக்கியமான வேலை. அது எனக்கு இந்த கிரகித்தலை சொல்லி தரது மட்டும், இந்த வந்த கேள்விக்கு விடிய சொல்றது மட்டும் இல்லை. முதல் நீங்கள் சித்தி அடையவும், மிக தெளிவாக வாசிக்கவும், அறிவுறுத்தலை தெளிவாக வாசிக்கவும், அறிவுறுத்தலுக்கு அமைவாக விடையளிக்கவும், நேரத்துக்கு விடையளிக்கவும். அப்ப இந்த வினாத்தாளை செய்கிற போது உங்களுக்கே சில மெதட் பிடிவர். சில வேளையில எட்டி கடந்து போக வேண்டிய சில விடயத்துக்கு நீங்கள் தவழ்ந்து கொண்டு தலையாலே அதை தள்ளி கொண்டு நாள் முழுக்க இருப்பீங்க. இதுல சில உரைப்பகுதிகள் விளங்காது. சில உரைப்பகுதி என்னதான் வாசிச்சாலும் விளங்காது நமக்கு. அந்த உரைப்பகுதிக்கு ஒரு முடிவு கண்டுதான் நான் அங்க ஆள போவேன் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருந்தா சில போல பின்னால மிக அதிகமான புள்ளிகள் பெறக்கூடிய, உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய உரைப்பகுதிகள் இருக்கும். உங்களுடைய நேரம் விரயமாகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா பின்னுக்கு நல்ல கேள்வி எல்லாம் இருந்திருக்கும்.
கடைசி நேரம் வாசிக்க அழுகழுகியா வரும், எங்களால் விட எழுத முடியாமல் இருக்கும். இப்போ ஒரு வினாத்தாள் கையில கிடைச்ச உடனே பிரிண்ட் எடுத்து நீங்க செய்ய போறதுக்கு முன்னால வாசிக்க வேண்டாம். பிரிண்ட் எடுக்க போக முன்னம் போகல இப்படி எல்லாம் வாசிக்க வேண்டாம். ஆக இந்த 2 மணி தியாலம் அண்டு இருக்கிறத மட்டும் வாசிங்க. 3 மணி தியாலம் இருந்தா 3 மணி தியாலம் வாசிங்க. எஸ்எல்எஸ் லிமிடெட் ஆக்கள் கட்டுரை இருக்குமாக இருந்த அந்த வினாத்தாள்ல ஒரு கட்டுரை எழுதி பாருங்க. மற்றாக்களுக்கு கட்டுரை வராது. எஸ்எல்எஸ் லிமிடெட் ஆக்களுக்கு சில வேளை நான் பதிவிட வினாத்தாள்ல கட்டுரை இருந்தால் உங்களுக்குரிய கட்டுரை வகுப்பு தனியாக பிரத்யேகமாக நடக்கும். அதுக்கு பிரத்யேக சேஷன் ஒன்று போடுவோம். ஒரு நாளில் விசேடமாக கட்டுரைகளை பற்றி பேசுவோம். ஆனால் நீங்கள் எழுதி பார்க்கும் கட்டுரைகளையும் சேர்த்து தான் ஒரு பேப்பர் ஒன்று பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சரியோ பிள்ளையோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கொண்டு ஒரு கட்டுரையும் எழுதுங்க. சுருக்கத்தை எழுதுங்கோ, கேட்ட கேள்வி எழுதுங்கோ. கேட்ட எல்லா கேள்விக்கும் இப்படி எழுதணும். அதுக்கு தானே அங்கே 3 மணி தியாலம் தந்திருக்கு, அதை 2 மணி தியாலம் தந்திருக்குது. அதை செய்து பார்க்கணும். செய்து பார்க்குற போது தான் உங்களுக்கு தெரியும் எங்களால் அந்த நேரத்துக்குள்ள இப்படி ஒரு வினாத்தாளுக்கு விடையளிக்க முடியுமா, அல்லது என்ன மட்டுப்பாடு, எங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாகுது. சில வேளையில் பின்னுக்கு மிக இலகுவான வினாக்கள் இருக்கும். நாங்கள் கஷ்டமான கேள்வியோட நின்று அல்லாடி நேரத்தை வீணாக்கி கடைசி அதுக்கு பிழையான விடையும் எழுதி போட்டு சரியான விடை எழுதக்கூடிய நிறைய கேள்விகளை கையை விட்டுட்டு வரும். இது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை வியாதி. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னோர்களுக்கும் இருந்திருக்கு. அப்ப இந்த பரம்பரை வியாதியில இருந்து தப்பி பிழைக்கும். அதுக்கு எக்ஸசைஸ் செய்யும். அதுக்கு ஒரே வழி, அந்த பரம்பரை வியாதியில இருந்து தப்பி பிழைக்கிறதுக்கு பயிற்சி செய்யும். எக்ஸசைஸ் தான் ஒரே வழி. இப்படி செய்து பார்க்குற நேரம் உங்களுக்கே புரியும். இந்த பேப்பர் தலையில இறுக்கி குட்டி உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன். நீங்க தேவையில்லாம வில்லங்கத்துக்குள்ள போய் சிக்கப்பட்டு நின்றுட்டு அதை கடைசியா பார்க்கலாம். அது சில வேளை 7 புள்ளிக்கோ 10 புள்ளிக்கோ உரியதாக இருக்கும். மிச்சம் 90க்குரிய கேள்வியை செய்து முடிய கடைசியா இதுக்கு முடிஞ்சால் விட எழுதுங்க, முடியாவிட்டா விட்டுட்டு வாங்க. இந்த 10 மார்க்ஸுக்கு 2 அல்லாடி போட்டு பின்னுக்கு இருக்கிற 30-40 புள்ளிகளுக்குரிய விடயத்தை கையை விடாது. அப்ப இந்த லெசன் உங்களுக்கு கிடைக்க வேணுமெண்டா நீங்க இதோட சண்டை செய்ய வேணும். சரியா? உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் இதை உங்களுக்கு சொல்லித்தரும். இதை நான் இப்படி சொல்லுகிற இந்த பிரசங்கத்தின் மூலமாக மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த மெதட் உங்களுக்காக வரும், நீங்களா செய்து பார்த்தால் தான் வரும். சரி, இப்போ வினாத்தாளுக்குள்ள தொடர்ந்து பேச வேண்டும். சரியா? முதலாவது கேள்வி, இந்த இதுல இருக்கிற இந்த விடயத்தை கவனிங்க. எல்லா வினாக்களுக்கும் இத்தாளிலேயே விடை எழுதுக என்று சொல்லப்பட்டிருக்கு தானே. தயவு செய்து உங்களுடைய விடைகள் எல்லாம் தயார் என்பதற்கு பிறகுதான் இந்த விடைத்தாளில் விடை எழுத வேணும். எக்ஸாம் சில பேர் என்ன செய்யறது, அதிலேயே முயற்சி செய்து பார்க்கறது, அதிலேயே பிழையாக விடையை எழுதுறது. சில வேளை 5 கேள்வி தந்து அதுக்கு விடை கேட்டிருப்பாங்க. முதலாவது கேள்விக்கு விடையை தீர்மானிச்சு போட்டு அதிலே எழுதுறது. எழுதி போட்டு பார்த்தால் திருப்பி 3வது கேள்விக்கும் அதே விட தான் வரும். அப்போ முதலாவதுக்கு வேறு ஏதோ விட போல கண்டு பிறகு அதை வெட்டுறது, அதில் எழுத இடம் வராது. பிறகு எக்ஸ்ட்ரா பேப்பரை வாங்கி எழுதி அதுக்குள்ளே வச்சு கட்டுகிறது. அவர்கள் திருத்துகிற போது நீங்கள் கட்டுகிற எல்லா எக்ஸ்ட்ரா பேப்பரையும் புடுங்கி வச்சுட்டு இந்த பேப்பரில் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் புள்ளி கொடுப்பாங்க. சுருக்கத்தை பிள்ளையாக எழுதினவர்கள் உண்டு. சுருக்கத்தை பிள்ளையாக இந்த பேப்பரில் எழுதி அதை பார்த்து பார்த்து தனக்கு எல்லாம் தெரியும், ஒரு ப்ராக்டிஸும் தேவையில்லை என்பதாக இதிலேயே சுருக்கத்தை எழுதி போட்டு பார்த்தா அது ஒரு 15 சொல்லு கூட இருக்குது, அல்லது 10 சொல்லு காணாமல் வருது. பிறகு அதுக்குள்ளே சரியெல்லாம் பார்த்தா அது சரி வரையில. பிறகு வெட்டிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேப்பர் வாங்கி மிக அழகாக ஒரு சுருக்கம் எழுதி தலைப்பெல்லாம் போட்டு அதில் எழுதினபடியை வெட்டி இதை கட்டி வச்சு விட்டால் அவன் உங்களுக்கு சுருக்கம் எழுத தெரியுமா ஒன்று பார்க்கையில். அதுக்கு பேர் பொது நிர்வாகம் தொடர்பான விடை ஆய்வு 2. சரியா? உரிய வகையில தயார்படுத்தி மிக தெளிவாக உங்களால கேட்கப்பட்ட படிவத்தில் அதற்குரிய பதிலை வழங்க முடியுமா என்று பார்க்குற இது ஒரு திறன் சார்ந்த அளவீடு. இது அறிவு சார்ந்த அளவீடு அல்ல, இது ஸ்கில், இது நாட் நாலேஜ். சரியா? இதுவும் ஐக்கியவும் ஸ்கில். அப்போ கவனமா இருக்க வேண்டும். அறிவுறுத்தல்கள் ஒவ்வொரு துண்டையும் கவனமா பார்க்கணும். எல்லாத்துக்கும் இந்த தாளிலேயே விடை எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தால் அதற்கு ஏற்றபடிதான் விடை எழுத வரும். அதுக்குதான் நான் எப்பவும் சொல்லுகிறது, செய்க முறை பேப்பர்ல எல்லாவற்றையும் செய்து பார்த்து எல்லாம் சரி என்றதுக்கு பிறகு சின்ன சுருக்கமாக இருந்தால் கூட ரஃபா எழுதி பார்த்து சரி என்றதுக்கு பிறகுதான் நீங்க கொண்டு வந்து எழுத வேணும். எழுவாய் பயனில இலக்கணங்கள் எல்லாம் சரியாக இருக்கா, திணை பால் எண்ணிடம் காலம் போன்ற எந்த வளவும் இல்லாமல் மிக தெளிவாக இருக்கா என்கிறத பார்த்துட்டு எழுத வேணும். எந்த வளவும் இல்லாம அழகாக என்னுடைய சுருக்கம் இருக்குது என்றதுக்கு பிறகு அப்போ அவ்வளவு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது பயிற்சியினால தான் அந்த நேரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பயிற்சி இல்லாவிட்டால் நிச்சயமாக பதிலளிக்க முடியாது. சரி, இப்ப முதலாவது கேள்விக்கு வருது.
எல்லா வினாக்களுக்கும் இத்தாளிலேயே விடை எழுதுக. ஒன்று, பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை மிக சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் தருக. சரிதான். எல்லா வினாக்களுக்கும் இத்தாளில் விடை எழுதுக. செய்து பார்க்கறது வேறு ஒரு பேப்பர்ல ஒரு சகோதரன் கேட்டிருக்காரு, செய்து பார்க்கறதுக்கு பேப்பர் தருவாங்களா? தாராளமா தருவாங்க. நீங்க வீணா போறீங்கன்னு நினைச்சு கொண்டு கிரகித்தல் அதில் எழுதி கட்ட போறீங்களாகும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு தருவாங்க. ஐக்கியூக்கு சில இடங்கள்ல கொடுக்க மறுத்தது இருக்குது, கம்ப்ரியன்ஷனே கட்டாயம் கொடுப்பாங்க, எந்த மறுப்பும் இல்லை. சரி, அப்போ ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை மிகச் சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. தடித்த எழுத்தினால் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை சுருக்கமாக விளக்குக. இப்ப இந்த வினா வடிவத்தை சில வேளைகள்ல கொஞ்சம் மாற்றி அமைத்து அவர்கள் கேட்கிறது உண்டு. எப்படி கேட்டாலும் இந்த உள்ளீடாக நீங்க ரெண்டு விஷயத்தை பார்த்துக் கொள்ளணும். உரைப்பகுதியை வாசித்து அதுல தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களினுடைய சாராம்சம். அங்க யாரையும் கைவிட்டு போக எங்களுக்கு மனம் வராது. இவரும் முக்கியம், இவரும் முக்கியம், அவரும் முக்கியம் என்பது போல இருக்கும். எல்லாரையும் சேர்த்து கொண்டு போனா 20-25 சொற்கள்ல வந்துவிடும். அப்படி எழுதக்கூடாது. ஆகக்கூடியது நான் சொல்லுகிறது 13 சொற்களுக்குள்ள நில்லுங்க, அதுக்கு மேல போக வேண்டும். ஆகக்கூடியது 13 சொற்களில் உங்களுடைய சுருக்கம் அமையும் விதமாக எழுதுங்க. அப்ப என்ன யாரோ கேட்டிருந்தாங்க, எனக்கு 15ல தான் நிற்குது, என்ன செய்யறேன்னு. ஒன்றும் செய்யலாது, 15லேயே எழுதுங்க. ஆனால் இயல்பான எல்லா சந்தர்ப்பங்களிலும் 13 சொற்களில் எழுதுங்கோ. ஆகக்கூடியது. ஆக குறைந்தது 9 சொற்கள்ல எழுதுங்க. அப்போ 9 தொடக்கம் 13 என்கிற வீச்சுக்குள்ள ஒரு தனி வாக்கியம் இருக்கட்டும். இந்த தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்கிற இலக்கணத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்க வேண்டாம். இங்கே சிறிய சிறிய தனி வாக்கியங்களை ஒன்றாக சேர்த்து எழுதுகிற ஒரு வாக்கியத்தில் எழுதுதல் என்பதுதான் இங்க வேறு. சரி, அப்ப பிரதானமான கருத்தை மிகச் சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுதல் என்பது 9 தொடக்கம் 13 சொற்களில் அமையுமாறு இந்த உரைப்பகுதியின் மிகவும் பிரதானமான கருத்தை எடுத்து அதை இலக்கணப்படை இல்லாமல் எழுதுகிறது. இப்ப வெளியே எழுதி பார்க்கவும் அவங்களோட அப்படி சொல்லுகிற போது ஒரு விடயத்தை சொல்லுகிறது, எழுதி பாருங்க, எழுதி சரியா வருதா, செட் ஆகுதா, சொற்கள் எல்லாம் சரி வருதா, இலக்கணம் சரியா, எல்லாம் சரி என்றதுக்கு பிறகுதான் இதுல கொண்டு வந்து எழுதவும். அடுத்தது இரண்டாவது, தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை சுருக்கமாக விளக்கு. அது இந்த பந்தியோட தொடர்படுத்தி விளக்க வேண்டும். இந்த பந்தியில என்ன விடயமாக சொல்லுகிறேன். இப்ப மேல ரோமன் இலக்கத்துல 1, 2 என்று போடப்பட்டிருப்பதன் காரணமாக நீங்க விடை எழுதுகிற போதும் இந்த இடத்துல சுருக்கம் எழுதுகிற போது 1 என்று போட்டுட்டு சுருக்கத்தை எழுதவும். அதுக்கு பிறகு 2 என்று போட்டுட்டு அந்த தடித்த எழுத்தினுடைய சாராம்சத்தை எழுதவும். என்ன மேல அப்படித்தானே கேட்டிருக்குது, 1, 2 என்று சொல்லி. சரியா? அதை ரோமன் இலக்கத்தில் நான் எழுதிய ஒரு எழுதக்கூடாது, ரோமன் இலக்கத்தில் எழுதவும். 1, 2 என்ன இப்படியாக போடவும். சரி, இப்படி எழுதினால் அதை ஒரு பெரிய பிள்ளையாக எடுக்க மாட்டார்கள். அதுல இருக்கிற மாதிரியே நாங்கள் எழுதுவோம். பிரக்கெட் பண்ணி தந்திருக்கிறாங்க தானே. நாங்கள் 1 என்று போட்டு அடைப்புக்குறியை போட்டு அதுக்குள்ள எழுதுவோம் 1. சரி, அதே போல 2 என்று சொல்லி இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியே போட்டு அடைப்புக்குறியை போட்டு இது 2 இப்படி எழுதும். அந்த உங்களோட பேப்பரை வாசிக்கிறவருக்கு உங்கள ஒரு ரொம்ப நேசம் வர கட்டிக்கார பிள்ளைய இவ்வளவு நீட்டு, இவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க, இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அவர் தனக்கு தெரிந்த நல்லவர்களை எல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். நீங்கள் ஆணா, பெண்ணா, கருப்பா, வெள்ளையா, உயரமா, கட்டையா, சரியா, கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா அல்லது நொன்னார்சியா, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தனக்கு பிடிச்ச ஒரு ஆளோட படம் ஓடும். நீங்க சரியாக இந்த முதலாவது கேள்விக்கு விடைய ஆரம்பித்தார். இது நீங்க சொல்ல கடைசியாகவும் விட எழுதலாம், அது பிரச்சனையே. முதலாவது கேள்விக்கு முதலாவது ஆட்டம் விட எழுத வேண்டும் என்றில் உங்களுக்கு இலகுவான உரைப்பகுதிகள் பின்னுக்கு இருந்தால் அதுக்கு எழுதி போட்டு இங்க வந்து எழுதலாம். ஆனால் எப்பவும் முதலாவது அவர் இதைத்தான் பார்க்க போறாருங்கிறதை ஞாபகத்துல வச்சுக்கணும். எழுதுகிற போது அழகான இடத்தில் எழுதணும், ஒரு தெளிவாக எழுதணும், உரிய வகையில இலக்கம் போட வேணும். அவருக்கு பார்த்த உடனே பிள்ளைண்டா இப்படி இருக்கும் என்கிற எண்ணம் வரும். அதுக்கு பிறகு நீங்க கீழே எங்கேயாவது சொதப்பினா கூட அவர் உங்கள கோபப்பட மாட்டார். இப்ப கட்டிக்கார பிள்ளைப்பா இந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கிட்டு உண்மையில உங்களுக்கு 2 தான் போடலாமண்டா கூட ஒரு 3 புள்ளிய போடுவேன். மிக முக்கியம், அவருடைய அந்த திருத்துகிறவருடைய அவரோ அவவோ யாரோ சரிதானே, அந்த விடயத்தை அவரை கவரும் விதமாக உங்களுடைய வினாத்தால் இருக்க வரும். 2 விடயத்தை ஞாபகப்படுத்திக்கோ. விடைக்கு இப்படி குறித்து தெரியாது.
தனியாக கோடு தராவிட்டால் 1 2 என்ற ஒரு இலக்கம் போடாவிட்டால் அதை போடுங்க. 1 என்று போட்டுட்டு சுருக்கத்தை எழுதுங்க. 2 என்று போட்டுட்டு தடித்த இடத்தில் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை விளங்கப்படுத்துங்க. ஒன்று செய்து பார்ப்போம் எப்படி இருக்குது. உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. திரும்ப வாசிப்போம். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலிட்ட மக்களை கவனப்படுங்க. உங்களோட மக்களை நிப்பாட்டுங்க. கொஞ்சம் கவனம் எடுங்க உங்களோட மக்களை. இல்லை என்றால் தொடர்ந்து நீங்க தான் கதைச்சு கொண்டு போறீங்கன்னா அவைய ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கதைக்க வேண்டி பேர். ஒருவருக்காக மிச்சம் 117 பேரும் கஷ்டப்பட இல்லாதே. நிதானமாக தானே இருக்கிற மக்கு முன்னால இருக்கிறவங்க விளங்கி கொண்டு. சரி, நாங்கள் இந்த பகுதியை வாசிக்கிறோம். திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். உலக நிதி நெருக்கடி காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தைகளில் முதலிட்ட பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்லும் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்கு தமது குறுங்கால முதலீடுகளை தமது தாய் நாட்டிற்கே திருப்பி அனுப்பினர். இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்களுடன் இணைந்து கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து செல்வதற்கு மத்தியில் செலாவணி வீதத்தின் பெறுமதியை குறைக்க செய்ய வேண்டிய அழுத்தத்தினை ஏற்படுத்தின. சரி, நாங்கள் இந்த உரைப்பகுதி தொடர்பாக பார்ப்போம். அதுல முதலாவது பாருங்க, உலக நிதி நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட விளைவு என்ன என்று கேட்போம். உலக நிதி நெருக்கடி காரணமாக தோன்றிய விளைவு யாது? அதனால என்ன விளைவு ஏற்பட்டிருக்குது? யார் பதில் சொல்ல போகிறது? துஷா, சொல்லுங்க. வெளிநாட்டு முதலீடுகள் குறைஞ்சு செலாவணி வீதத்தின் பெறுமதி குறையும். உலக காரணமாக என்ன சொல்லுங்க விளைவு? வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைஞ்சிருக்கு. அதால செலாவணி வீதத்தின் பெறுமதி குறைஞ்சிருக்கு. சரி, அப்படி அங்க வரைக்கும் போகலாம். தேங்க்யூ. அப்ப இந்த உரைப்பகுதியில இது எழுதிய உரையாசிரியர் சொல்ல வந்த பிரதான செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்போம். யாருக்கு ஏற்பட்ட நிலைமைய பேசுவது இந்த உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது. யாருடைய நிலைமை உரையாசிரியர் பேசுகிறார்? பரணி. வளர்முக நாடுகள். வளர்முக நாடுகளுக்கு ஏற்பட்டது. ஓகே, பிரணாப் சொல்லுங்க. வளர்முக நாடுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை சார். பிரச்சனையை சொல்லுகிறார். வளர்முக நாடுகளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது? குறுங்கால முதலீடுகள் எல்லாம் அந்த முதலீட்டாளர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டுட்டு அதனால அந்நிய செலவாணி வீதத்தின் அந்த பெறுமதி வீழ்ச்சி அடையலாம் என்று சொல்றாங்க. வளர்முக நாடுகளுக்கு ஏற்பட்டது. சரி. மற்றது திரவத்தன்மை பிரச்சனையே அந்த முதலீட்டாளர்களும் சந்திச்சிருக்கிறதையும் சொல்றார். சரி, அக்பர் சொல்லுங்க.
இலங்கைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பத்தி சொல்ல போறேன். இலங்கைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பற்றி சொல்லுகிறார். சார், இலங்கைக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லுங்க. முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் வந்து இலங்கையில அவங்க முதலீடாத தன்மையும் வந்து மற்ற செலவாணி வீதம் வந்து குறைந்து செல்கின்ற நிலைமை. படிப்படியாக இலங்கைக்கு ஏற்பட்ட விளைவுகளை படிப்படியாக சொல்லுங்க. எனக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது இலங்கைக்கு ஒன்றொண்டா சொல்லி கொண்டு வாங்க. முதலாவது இது நடந்தது, அடுத்தது வெளிநாட்டு முதலீடுகள்ல குறைவுத்தன்மை ஏற்பட்டிருக்கு. முதலீடுகள் குறைஞ்சிருக்குது. அடுத்தது வெளிநாட்டு செலாவணியினுடைய அதனுடைய வெளியேற்றம் அதிகரித்து விலங்கையில் எனக்கு அப்புற விட மற்றாக்கள் பண்ணுங்க. வெளிநாட்டு செலாவணியில வெளியேற்றம் அதான் அது எப்படி நடக்குது இலங்கையில முதலீடு செஞ்சு அவங்க அந்த திரும்ப அவங்க தாய்நாட்டுக்கு அனுப்பி தர வெளியேற்றம் அதிகரிச்சு. அதான முதல் சொன்னீங்க, ஏதோ வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, அந்த முதலீடுகள் எடுத்து திருப்பி அனுப்புறாங்கன்னு சொன்னீங்க. அதே போல அப்புறம் பண்ணுங்க. சொல்லுங்க. செலாவணி வீதம் குறைஞ்சு சொல்லு. செலாவணி வீதம் குறைவடைஞ்சது. அப்ப செலாவணி வீதம் குறைவடைந்ததுக்கு எத்தனை காரணம் சொல்லப்பட்டிருக்குறீங்க? வெளிநாட்டு செலாவணிங்க அவங்க இந்த முதலீடு, வெளிநாட்டு முதலீடு வந்து குறைஞ்சதும் ஏற்றுமதிக்கான கேள்வி இல்ல மாற்றம் ஏற்பட்டது. ஏற்றுமதிக்கான கேள்வியில மாற்றம் ஏற்பட்டது. வேற சரி. அப்ப நீங்க ஆஃப்ல வைங்க. ஜானு வாங்க. எனக்கு ஜானு சொல்லுங்க. இங்க யாருக்கு ஏற்பட்ட நிகழ்வை பற்றி பேசுகிறார்? யாருக்கு நிகழ்ந்ததை பற்றி ஒரு ஆசிரியர் பேசுகிறார். இங்க சார் இலங்கைக்கு நடந்ததை பற்றி தான் சொல்லுறாரு. அதுக்கு வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு பொதுவா நடந்த விஷயத்த வச்சு இலங்கைக்கும் இப்படி நடந்திருக்குன்னு சொல்றார். முதலாவது வந்து சார் எல்லா நாடுகளும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற எல்லா நாடு மிக முக்கியம். ஜானும் அவசரப்பட வேணாம். ஒரு கேள்வியாக கொஞ்சம் எங்களுக்கும் டைம் கொடுங்க. அதான் நன்மைக்கு பண்ணினேன். முதலாவது யாருக்கு இது நிகழ்ந்ததுன்னு சொல்லுகிறார் சொல்லிட்டு ரெஸ்ட் ஒன்று தாங்க அடுத்தது போறது. இலங்கைக்கு சார், இலங்கைக்கு ஏற்பட்டது. சரி, இலங்கைக்கு ஏற்பட்டது. அப்ப மேல சொல்லப்படுகிற முதலாவது விடயத்தை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? இந்த திருப்பி அனுப்பினர் வரையில இருக்கக்கூடிய விடயத்தை அவர் பேசுவதற்கு என்ன நோக்கம்? ஏன் அதை பேசுகிறார்? ஏனென்றா இலங்கையும் வந்து ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுதான். அப்ப எல்லா நாடுகளுமே உலக பொருளாதார நெருக்கடி காரணமாக அனுப்பினதுனால இலங்கைக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் நடந்தது, அது இலங்கைக்கு நடந்தது என்று சொல்லுவது. சரி, இலங்கைக்கு நிகழ்ந்ததுகளை படிமுறையாக சொல்லுங்க. முதலாவது என்னென்ன விடயங்கள் இலங்கைக்கு நிகழ்து, அதனுடைய இறுதி விளைவு என்ன? முதல் சார், இந்த திரவத்தன்மை வந்து அதாவது திரவத்தன்மை தேவைப்பாடு ஏற்படிக்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து என்ன செய்யணும்டா முதலீடுகளை வந்து அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புறீனம் இலங்கையிட்ட இருந்து எடுத்து. அதனால வந்து வெளிநாட்டு செலாவணின்ற இந்த வெளிப்பாய்ச்சல் ஏற்படுது. ஒன்று வந்து வெளிப்பாய்ச்சல் ஏற்படுது. அதே இலங்கையில இருந்து வெளிநாட்டு காசு வெளியில போறதால வெளிப்பாய்ச்சல் ஏற்படுது, அதிகரிக்குது. அதாவது அடுத்தது வந்து சார் ஏற்றுமதிக்கான கேள்வி வந்து குறைவதனால வந்து இந்த உட்பாய்ச்சல் வந்து குறைவடையுது. வார்த்தையில சொல்லுங்க, வேற வார்த்தையில எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி. இது எங்களுக்கு அந்த ஏற்றுமதிக்கான கேள்வி குறைதல், உட்பாய்ச்சல் குறைதல் என்பதை வேற வார்த்தையில சொல்லுங்க. அதாவது சார், இந்த வெளிநாட்டு முதலீடு இருக்குத்தானே, அது வந்து திரும்ப நாட்டுக்கு வரையில இலங்கைக்கு வந்து உட்பாய்ச்சல் ஒன்றும் இடம்பெறல. அது வெளிப்பாய்ச்சல்டா முதலீட்டாளர்கள் தாங்கள்ட காசை வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பினாங்கண்டா அது எங்களுக்கு விளங்கிட்டு. அடுத்தது சரி, அவங்க ஓஃபுக்கு போயிட்டாங்க. திரு கதைங்க ஒன்னுல இருக்கிறீங்க. திரு THIRU திரு தானே? நான் சரியா உச்சரிக்கிறேன்னு தெரியல எனக்கு. சொல்லுங்க. சஃப்ராக் கதைங்க. திரு நானே
தவறுதலாக ஒன் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. அவருடைய மைக்கை நாங்கள் மியூட் பண்ணி கொள்வோம். ஓம் சார் சொல்லுங்க. சொல்லுங்க ஹஃப்ரான், இங்க யாருக்கு என்ன நிகழ்ந்திருக்குது? யாருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர் யாரை பற்றி உரையாசிரியர் பேசுகிறார்? இது இந்த உரைப்பகுதி யாரை பற்றியது? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளத்தால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்களை நாட்டுக்கு அனுப்பினோம். அங்கே அனுப்பி நம்ம இந்த உரைப்பகுதி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பற்றியது. சரி, அப்போ நான் எல்லாருடைய மைக்கையும் ஓ பண்றேன். திரும்ப பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வாங்க லைனுக்கு. சிவா, ஓகே சொல்லுங்க. ஓம் சார், இது என்னன்னு சொன்னால் உண்மையில இலங்கை பற்றி சொல்ல இந்த உரைப்பகுதி யாரை பற்றி? இதை குறிப்பா இலங்கை பற்றி சார் சொல்லுது. இலங்கையை பற்றியது. சரி, இலங்கைக்கு நிகழ்ந்த எத்தனை விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? இலங்கைக்கு நடந்த சார் ஒன்று காசு வெளியில போகுதுன்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 2 3 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4ஐயும் எனக்கு படிமுறையாக சொல்லி கொண்டு வாங்க. இதுல இருக்கிறத வாசிச்சு சொல்லணும், எனக்கு வாசிக்க தெரியும். முதலாவது சார் நேரடியாக குறிப்பிடாம மறைமுக அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்னு சொல்லப்பட்ட அந்த விஷயம், காசு வெளிநாட்டு முதலீட்டாளர் மீள தங்களை நாட்டுக்கு அனுப்பப்பட்டு சொன்ன அந்த விஷயம் உண்டு. அப்ப அதனால என்ன நடக்குது? அதனால காசு அதிகமான காசு வெளியான போகுது, இலங்கையில இருந்து வெளிநாட்டு நாணய வடிவத்துல வெளியில போகுது. ஒன்று சரியா? அதே மாதிரி ஏற்றுமதிகளுக்கான கேள்வி குறைஞ்சபடினால உள்ள வார எங்களோட நாட்டுக்குள்ள வார காசுன்ற வீதம் குறைவடையுது. அதுதான் வேற வார்த்தையில கேட்டான், வேற விதமாக சொல்லுங்க. இந்த கேள்வி குறைந்த குறைவடைந்த உட்பாய்ச்சல் என்பதை சாதாரண வார்த்தையில சொல்லுங்க. இலங்கை பொருட்களுக்கான டிமாண்ட் வெளிநாட்டுல குறையுது. அது ஒற்றை வார்த்தையில சொல்லலாம் தான். இலங்கை பொருட்களை வெளிநாட்டுக்கு கொடுத்து அதற்காக புறப்படுகிற பணம் என்பது எப்படி சொல்லலாம்? அந்நிய செலாவணி. 3 சிவா இருக்கிறீங்க போல. நான் ஒரு சிவாவோட தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றாக்களை மக்க ஓஃபில் வைக்க சொல்லி சொன்னேன். சரிதானே? குழந்தைகளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. இலங்கை கிடைக்கும் அந்நிய செலாவணி, இப்ப ஏற்றுமதி மூலமா கிடைக்கிற அந்நிய செலாவணி குறையுது சார். சரி, பரவாயில்ல. ஓகே, அடுத்தது கடைசி பொதுக்கடன் குறைவடைகிறபடினால அது என்னது? இப்ப இலங்கைக்கு சார் மற்ற நாடுகள் கொடுக்கிற மானியங்கள் அல்லது நீண்டகால கடன்கள் அந்த விடயங்கள் அதுவும் குறைஞ்சு போச்சு. அதால எல்லாம் சேர்ந்து சார் இலங்கையின் அந்நிய செலாவணி வீதத்தின் பெருமதி எங்கட காசுன்ற பெருமதி நல்லா குறைஞ்சு போகுது கணிசமான அளவுக்கு. சிவா, நீங்கள் பேசினது சரி. நான் யாரும் என்ன சரியான விட சொன்னாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். மற்றது தெளிவாக திரும்ப திரும்ப சொல்றேன். ஒருவர் பேசுகிற போது மற்றாக்கள் மைக்க ஒன் பண்ண வேணாம், அது எக்கோ பண்ணும். அவர் பேசுகிறது உங்களோட மைக்குள்ளால போய் எக்கோ பண்ணும். அதை புரிந்து கொள்ள முடியாதவர்களை நான் ஒன்றும் செய்ய இயலாது. இனி அவர்களுடைய பெயரை சொல்லி ரெக்கார்டிங்ல பேச வேணும். அது முறையில் தானே? சரியா? இப்போ சிவாட மைக் மட்டும் ஒன்றில் இருக்கா, மற்றாக எல்லாம் ஓஃபில் வச்சிருக்கீங்களா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. நல்ல பதில், தெளிவாக இருந்தது. ஆனால் இன்னும் நான் எளிமையாக உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். உதாரணத்துக்கு ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல்கள். சரிதானே? அப்போ இதை நாங்கள் என்ன சொல்லுகிறது? வெளியில் இருக்கும் காற்றை மிக நன்றாக உள்ளே இழுத்து நுரையீரலை நிரப்பி மிக வேகமாக வாயின் வழியாக வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லுகிறத ஒற்றை வார்த்தையில ஊதுங்கள் என்று சொல்லலாம். வெளியே இருக்கக்கூடிய காற்றை அதிகமாக உள்ளெழுத்து நுரையீரலை நிரப்பி உள்ளே நுழைந்த காற்றை வாயின் வழியாக வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக ஊதுங்கள் என்று சொல்லலாம். அப்படி ஒன்று ஏதாவது சொல்லுவீங்கன்னா கணிசமான அளவுக்கு நீங்கள் சொல்லுகிறீங்க. சின்னதா ஏற்றுமதிக்கான குறைந்த கேள்வி காரணமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல் என்பது ஏற்றுமதி வருமானம் குறைதல். அப்போ உலக நிதி நெருக்கடி காரணமாக என்ன நடக்குது என்றால், கையில காசு உலக நிதி நெருக்கடி ஒன்று ஏற்படுகிறது. இந்த நெருக்கடியின் காரணமாக
திரவத்தன்மைக்கான தேவைப்பாடுகள் அதிகரித்து செல்கிறது. திரவத்தன்மைக்கான தேவைப்பாடு என்பதனுடைய கருத்து கையில இருக்கக்கூடிய பணம். திரவத்தன்மை என்று சொல்லுவது நாங்கள் உடனடியாக செலவிடக்கூடிய பணம், தேவைக்கு உடனே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது திரவத்தன்மை கூடியது. இப்ப கையில் உள்ள பணம் திரவத்தன்மை கூடியது. தங்க நகைகள் திரவத்தன்மை கூடியது, உடனடியாக அதை விட்டு காசாக்கலாம் அல்லது வங்கியில வைத்து அடகு வைத்து பணம் பெறலாம். அதுவும் கணிசமான திரவத்தன்மை கொண்டது. எங்கள்கிட்ட இருக்கிற காணி திரவத்தன்மை குறைந்தது, உடனடியாக அதை பணமாக்க முடியாது. அப்ப இதைத்தான் அந்த திரவத்தன்மை என்ற அடிப்படையில் நாங்கள் திரவத்தன்மை என்றால் உடனடியாக பணமாக்கக்கூடியவை அல்லது பணமாகவே இருப்பவை, இது நாங்கள் திரவத்தன்மை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இவ்வாறு இருக்கக்கூடிய உங்களோட மக்களை கவனம் எடுங்க. எனக்கு பார்த்து பார்த்து நிப்பாட்டுகிறது ஒரு வேலையாக செய்விக்க வேணாம் ப்ளீஸா. இனி நான் மெக்க நிப்பாடி கொண்டு வருவதற்காக அப்படி குழப்படி செய்கிற ஆக்களை நிப்பாட்ட வேண்டி வரும். என்ன சொன்னாலும் நீங்க கேட்குறீங்க. ஒரு ஃப்ளோவா பேசுறதுக்கு சில பேர் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரி, இங்க வருவோம். இப்ப முதலாவது என்ன நடக்குது? இந்த உலக நிதி நெருக்கடி காரணமாக திரவத்தன்மை தேவைப்பாடுகள் அதிகரிக்குது அல்லது திரவத்தன்மை தேவைப்பாடுகள் எதிர்கொள்ளப்படுகிறது. அப்படி எதிர்கொள்ளப்படுகிற போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவை இன்வெஸ்ட் பண்ணினதை இங்க குறுங்கால முதலீடுகள் என்று சொல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி அதை பணமாக பெறக்கூடியவை. நீண்ட கால முதலீடுல குறுங்கால முதலீடுகளை அவர்கள் பணமாக மாற்றுகிறார்கள். தங்களுடைய தாய் நாட்டுக்கு அவற்றை திருப்பி அனுப்புகிறார்கள். இலங்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல. இலங்கைக்கும் இதே நிலைமை தான். அப்ப இலங்கையில என்ன நடந்திருக்குது? அதே மேல நடந்த மாதிரி உலக நிதி நெருக்கடியின் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தாங்கள் இலங்கையில் செய்த முதலீடுகளை அல்லது வளர்முக நாடுகளில் செய்த முதலீடுகளை என்று மேல சொல்லப்பட்டிருக்குது. அங்க இலங்கையில் செய்த முதலீடுகளை திரும்ப பெற்று தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். இலங்கையில் செய்த முதலீடுகளை தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புகிற போது அவர்கள் வங்கிகளில் இலங்கை பணத்தை கொடுத்து தங்களுடைய நாட்டுக்கு அந்தந்த நாட்டு நாணயங்களிலே தான் அவற்றை பரிமாற்றம் செய்து கன்வெர்ட் பண்ணி அனுப்புவார்கள். இப்ப இதனால வெளிநாட்டு செலாவணியின் வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்கிறது. வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சலை தூண்டிய காரணி எது? வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சலை தூண்டிய காரணி எது? துஷா, குறுங்கால முதலீடுகளை அவை தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புறது. கில்மி, உலக நிதி நெருக்கடியின் காரணமாக முதலீடுகள் திரும்பி பெறுறது. இல்ல, ஒரு வார்த்தையில பதில். இதுதான் நான் எழுத போற பதில். அதை சொல்ல வேணும். நான் கேட்டது வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சலை ஏற்படுத்திய காரணி எது? உலக நிதி நெருக்கடி சார். உலக நிதி நெருக்கடி, அவ்வளவுதான். உலக நிதி நெருக்கடி காரணமாக வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் நிகழுது. சரிதானே? உலக நிதி நெருக்கடி காரணமாக அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் ஒன்று நிகழுது. அது எவ்வாறு நிகழுகிறது என்பதை அங்க வடிவா விளங்கப்படுத்தி சொல்லி இருக்கு. அவ்வளவுதான். அதன் காரணமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சந்தையில் முதலிட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரவத்தன்மை தேவைப்பாடுகளை எதிர்கொள்வதற்காக குறுங்கால முதலீடுகளை தங்களுடைய தாய் நாட்டுக்கு அனுப்பினார்கள். அது இலங்கையிலும் நிகழ்ந்தது. இதனால் தங்களுடைய அந்த முதலீடுகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் விளைவாக வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் ஏற்படுகிறது. அப்ப இங்க உலக நிதி நெருக்கடியினால் ஏற்பட்ட விளைவு அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் அல்லது வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். சரி, அப்ப உலக நிதி நெருக்கடி காரணமாக வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் ஒன்று ஏற்படுகிறது. வேறு என்ன நடந்திருக்கு இலங்கைக்கு? ஏற்றுமதி வருமானம் ஏற்றுமதிகள் குறைந்தவை அல்லது ஏற்றுமதி வருமானம் குறைகிறது. வேறு ஏற்றுமதி வருமானம் குறையுது. கொடுகடன் வழிமுறைகள் குறைதல் என்பது கடன் பெறுவதற்கான வழிகளும் குறைஞ்சு போச்சு. காசு இல்லை என்றால் வெளிநாட்டு கடன் வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்லை. உலக நிதி நெருக்கடி, அவனே காசு இல்லாமல் இருக்கிறான், பிறகு யார் நமக்கு காசு தருது? அப்போ கடன் வழிமுறைகள், அப்ப ஏற்றுமதி வருமானம், கடன் வழிமுறைகள் குறைவடைந்து உட்பாய்ச்சல் குறைவடைகிறது, வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்கிறது. உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக இறுதி நிகழ்வு என்ன?
இறுதியாக என்ன நடந்திருக்குது? செலாவணி 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 வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. அப்போ இங்க நடந்த நிகழ்வுகளை நாங்கள் உலக நிதி நெருக்கடி காரணமாக என்ன நடக்குது? அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். உலக நிதி நெருக்கடி காரணமாக அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். என்ன அடுத்தது? ஏற்றுமதிகள், கடன் வழிமுறைகள் குறைவடைந்ததால் குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக செலாவணி வீத பெறுமதி குறைக்க வேண்டியதாயிற்று. இவ்வளவையும் சேர்க்க எங்களுடைய சொல் எண்ணிக்கைக்குள்ள நிற்குமா என்று பார்க்க வேண்டும். இது நாங்கள் எழுதி பார்க்கக்கூடிய விட. எப்படி எழுதி பார்க்கிறோம்? உலக நிதி நெருக்கடி காரணமாக அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். உலக நிதி நெருக்கடி காரணமாக அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். ஏற்றுமதிகள், கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்து உட்பாய்ச்சல் குறைவடைந்தமை காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. எத்தனை சொற்கள்ல வருகிறது? எத்தனை சொற்களில் வருது? நான் சொன்ன விஷயத்தை குறிச்சு பாருங்க. உலக நிதி நெருக்கடி காரணமாக அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். 18. ஏற்றுமதிகள், கடன் வழிமுறைகள் குறைவடைந்து உட்பாய்ச்சல்கள் குறைவடைந்தமை காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. எத்தனை சொற்கள் வருது? 18 சார். 18 சொற்கள் வருகிறது. எங்களுக்கு ஆகக்கூடியது ஒரு 13க்குள்ள நின்றா நல்லம் என்று சொல்லி சொன்னான். எந்த பகுதியை இன்னும் வெட்டி இந்த கருத்தை சிறியாமல் ஆக்கலாம்? சார், உலக நிதி நெருக்கடி இருக்கிறது. அந்த காரணமாக என்றதை வெட்டி போட்டு சார் நேரடியா உலக நிதி நெருக்கடியினால் என்று எழுதலாம். உலக நிதி நெருக்கடியினால் என்று சொல்லி எழுதுறீங்க. உலக நெருக்கடியினால் சார், அதுக்கு பிறகு அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் குறைவடைந்த உட்பாய்ச்சலினால் செலாவணியத்தின் பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. அப்படி முடிக்கலாம் தானே சார்? அப்போ நாங்கள் இந்த உலக நிதி நெருக்கடியை சொல்லி போட்டு மற்ற 2 காரணத்தையும் சொல்லாம விடுகிற போது ஒரு நெருக்கடி வராது உங்களுக்கு. உலக நிதி நெருக்கடியினால வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்குது என்பதை சொல்றோம். வெளிப்பாய்ச்சலுக்கான காரணங்களை சொல்லுகிறோம். உட்பாய்ச்சலுக்கான காரணங்களை சொல்லாம விடுகிறோமே. ஏற்றுமதிகள், கடன்கள் குறைவடைந்தமை. அதை விவரிக்காமல் விடுவோம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள் பிளீஸ். இப்ப நாங்கள் இந்த காரணத்தோடு சேர்த்து எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு பார்ப்போம். உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல்கள் ஏற்றுமதி கடன் வழிமுறைகளால் கடன் வழிமுறைகள் மூலமான உட்பாய்ச்சல்கள் குறைவடைந்தமை காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. மேனேஜ் பண்ணுமா என்று பார்ப்போமா? உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதி ஒரே விதமாக எழுதலாம், கடன் வழிமுறைகள் மூலமாக குறைவடைந்த உட்பாய்ச்சல் அல்ல என்பவற்றின் குறைவடைந்த உட்பாய்ச்சல். மூலமாக என்பதல்ல, ஏற்றுமதி கடன்கள் என்பவற்றின் குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. சரியா வருதா? அல்ல கூட வருதா? சார் சொல்லுங்க. ஏற்றுமதி கொடுகடன் குறைவடைந்தது தானே சார் உலக நிதி நெருக்கடி சொல்லிக்கிறோம்.
ஏற்றுமதியும் கடன் வழிமுறைகள் குறைவடைந்ததும் உலக நிதி நெருக்கடி என்று சொல்லியிருக்கா? இல்லாட்டி உலக பொருளாதார நெருக்கடின்னு போடலங்க. ஏற்றுமதியும் கொடுகடன் வழிமுறையும் பற்றியது இலங்கையை பற்றியது ஐயா. மேல சொல்லி இருக்கிறது உலக நிதி நெருக்கடியினால இலங்கையில இருந்து காசு வழியில போனது. மற்றது இலங்கைக்கு வார வழிமுறை ஏற்றுமதியும் கடன் வழிமுறைகளும் குறைவடைந்தது. அது உலகம் முழுதுக்கும் சேர்த்து சொல்ல இல்லை, இலங்கையில ஏற்பட்டதை தான் சொல்லுகிறாங்க. அப்ப நாங்கள் இலங்கையின் பிரச்சனையை தானே கதைக்கிறோம். இலங்கைக்கு என்ன நடக்குது? உலக நிதி நெருக்கடியினால பணம் வெளியே போகுது, ஏற்றுமதியினாலும் கடனினாலும் வருகிற பணம் குறையுது. இதனால செலாவணி பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது. செலாவணி பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது. இப்ப இந்த மூன்று விஷயத்தையும் சேர்த்து இது உள்நாட்டு கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். உலக நிதி நெருக்கடியினால அதிகரித்த வழிபாய்ச்சல், ஏற்றுமதி கடன்கள் மூலமான உட்பாய்ச்சல் குறைவடைதல், இந்த ரெண்டு நாளையும் செலாவணி பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது. அல்ல செலாவணி பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்படுகிறது. இந்த மூன்று பொருளும் அமையக்கூடியதாக வந்தால், காரணத்தோடு சொல்லக்கூடியதாக இருந்தால் அழகானது. அல்லது இன்னும் எளிமையா சொல்லி போட்டு போக இயலும். எப்படி? அதிகரித்த வழிபாய்ச்சல் மற்றும் குறைவடைந்த உட்பாய்ச்சல்களின் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. இப்படி சொல்லி போட்டு போகிறதுல பெரிய நட்டம் ஒன்றும் வராது. அதிகரித்த வழிபாய்ச்சல் மற்றும் குறைவடைந்த உட்பாய்ச்சல்கள் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. சரியா? இதுதான் உண்மையில எளிமையான பதில். நான் யோசிக்கிறது அந்த காரணத்தையும் சேர்த்து எங்களுக்குள்ள வரையறைக்குள்ள சொல்ல முடியுமா என்றுதான் எண்ணி பார்க்க. அதிகரித்த வழிபாய்ச்சல் குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக செலாவணி வீத பெறுமதி குறைக்க வேண்டியதாயிற்று. இறுதி விடையாக நாங்கள் போகலாம். நிறைய இவ்வளவு தூரம் மெனக்கெடுகிறேன்டா, இந்த மெதேட்டை பல பேர் முயற்சி செய்வார்கள். எப்படி யோசிப்பாங்கன்னா, நாங்கள் அந்த காரணத்தையும் சொல்லுவோமா, எளிமைப்படுத்தி சொல்லி பார்ப்போமா, ஒரு வார்த்தையில சொல்ல முடியுமா, 13 சொற்களுக்குள்ள அந்த கருத்தையும் சேர்த்துடுவோமா? அது பிரதானமான கருத்து அல்ல. சரியா? பிளீஸ் மைக்க ஆஃப்ல வைங்க. நான் கேள்வி கேட்கிற போது மட்டும் ஒன் பண்ணுங்க. சில பேர் ஏன் அப்படி செய்யறீங்கன்னு எனக்கு தெரியுது இல்லை. ஒரு ஃப்ளோவில் போகிற போது அப்படி ஏன் மற்றார்களுக்கு இடைஞ்சல் செய்கிறீங்க? இங்க கவனிங்க, உலக நிதி நெருக்கடி காரணமாக அதிகரித்த வழிபாய்ச்சல் ஏற்படுகிறது என்பதையும், ஏற்றுமதி கடன் வழிமுறைகள் பாதிக்கப்பட்டு உட்பாய்ச்சல் குறைவடைகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த விடயத்தை கொண்டு வந்து சுருக்கத்தில் சேர்ப்பதற்கு எங்களுக்கு இடம் உண்டா என்பதை பரிசீலிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த விடய பிழையாக அவங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ ஒருவராக கேட்கிற போது அவர்களுடைய முயற்சிக்குள்ளாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். இதைத்தான் பல பேர் செய்யறாங்க. சுருக்கம் எழுதுகிற போது நீங்க என்ன செய்வீங்கன்னா, இதெல்லாம் விட மனம் பெறாது. ஏன் முதலீட்டாளர்கள் திரவத்தன்மையை கொண்டு போன கதையெல்லாம் சொல்ல வேணுமென்று ஆசைப்படுவாங்க. அதுதான் கேட்டேன். அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்கு என்ன காரணம் என்ற கேள்வியை கேட்டதுக்கு காரணம், அப்படி கேட்டால் பல பேர் முதலீட்டாளர்கள் அதிகரித்து செல்கிற தேவைப்பாடுகளை எதிர்கொள்றதுக்கு அந்த கதையெல்லாம் இல்லாத விளக்கம் உங்களால மிக துல்லியமாக அடையாளம் காண முடியுதா? அதிகரித்த வெளிப்பாய்ச்சலுக்கான பிரதானமான காரணம் உலக நிதி நெருக்கடி. அதன் காரணமாக அடுத்தடுத்து சில விடயங்கள் நிகழுது. அதனுடைய இறுதி நிகழ்வாக வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்குது. அப்ப இங்கே அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் என்பதற்கு ஒரு காரணத்தையும் சேர்த்து சொல்ல முடியுதா என்பதற்காக தான் அந்த முயற்சியை செய்தனதான் எழுதி பாருங்க என்று சொன்னேன். சரிதானே? உலக நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதி கடன் வழிகள் குறைந்ததனால், ஏற்றுமதி கடன் வழிமுறைகள் மூலமான குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக செலாவணி வீத பெறுமதி குறைவடைந்தது என்று எழுதுகிற போது எத்தனை சொற்கள் வருகிறது அதை எழுதி போட்டு எனக்கு சொல்லுங்க என்றுதான் கேட்டேன். யாராவது எழுதினீங்களா? உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதி கடன்கள் குறைவடைந்த காரணமாக செலாவணி வீத பெறுமதி குறைவடைந்தது. 16 சொற்கள் வரும் சார். 16 சொற்கள் வருது. அப்ப என்னதான் முயற்சி செய்தாலும் நாங்கள் அந்த காரணத்தை வச்சுக்கொண்டு இருக்கலாம். அப்ப சொல்லுங்க. உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதியினதும் கடன் வழிமுறைகளினதும் குறைந்த உட்பாய்ச்சலால் செலாவணி வீதத்தின் பெறுமதி குறைவடைந்தது.
எத்தனை சொற்கள்? 13 சொல் வரும் சார். 13 சொற்கள்ல வருது. கிரேட். அந்த முயற்சிக்காக தான் ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டு வருகிறேன். ஒரு வாசி 13 சொல் வராது. வாசிக்கட்டும். இன்னும் சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். நான் எண்ணுகிற வாய்ப்பு கொடுங்க. உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதியினதும் கடன் வழிமுறையினதும் குறைந்த உட்பாய்ச்சலால் செலாவணி வீதத்தின் பெறுமதி குறைவடைந்தது. செலாவணி வீத பெறுமதி குறைவடைந்தது. 13 வருது சரியா? 13 வருது சார். சரி, குமுதினி ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. அந்த மேல உலக நிதியனும் கீழே இலங்கையை பிரிச்சோடியா சொல்றபடியா இலங்கை என்ற சொல் சேர்க்க தேவையில்லையா? அடுத்த கேள்வி முக்கியமானது. இல்லையா? அந்த கேள்விக்காக மிக நன்றி. நான் பதில் சொல்லுகிறேன். அடுத்தது இதையும் சேர்த்தீங்கன்னாம 15 16 சொற்கள் வந்து சேர. நிர்மலா. உலக நிதி நெருக்கடியினால் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், ஏற்றுமதிகள், கடன் வழிமுறைகள் குறைவடைந்து உட்பாய்ச்சல் குறைவடைந்ததன் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. 13 வருது சார். எனக்கண்டால் நம்பிக்கை. சொல்லுங்க, எண்ணி பாப்பா. உலக நிதி நெருக்கடியினால் 3 சொல்லு அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், 5 ஏற்றுமதிகள், கடன் வழிமுறைகள் குறைவடைந்து உட்பாய்ச்சல் குறைவடைந்ததன் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. 17 சொல்லுவாரு. 19 சொல்லுவாரு. 12 வருது சார். உலக நிதி நெருக்கடியினால் 3 சொல்லு வந்துட்டம்மா. சரியா? உலக நிதி ஒரு 3 சொல்லுதான். சரி பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நாங்கள் இது ஏன் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம் என்னால் உங்களுடைய முயற்சி இப்படி இருந்திருக்கும் என்பதற்காக. குணசீலன் கணி பாடுங்க. சரியா? இதுல இந்த முயற்சிகள் எல்லாரும் செய்திருப்பாங்க என்பதாலதான் இவ்வளவு நேரம் எனக்கிட்ட கதைச்சு கொண்டிருக்கிறேன். பிழையாக எழுதி 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 அதுல அடி வாங்கினா சரியாக எழுதிவீங்க. அதுக்குதான் எழுதி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இங்க மிக முக்கியமாக நிகழ்ந்ததுல 4 விடயங்கள் உங்களோட சுருக்கத்துல இருக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப பல பேர்கிட்ட கேள்வி கேட்டேன். இது உரையாசிரியர் யாரை பற்றி பேசுகிறார்? அழுத்தி அழுத்தி கேள்வி கேட்டேன். இது உரையாசிரியர் யாரை பற்றி பேசுகிறார்? யாரை பற்றி பேசுகிறார்? இலங்கை பற்றி பேசுகிறார். மிக முக்கியமானது. சரியா? உரையாசிரியர் இலங்கையை பற்றி பேசுகிறார். சரி, இலங்கைக்கு நிகழ்ந்தது என்ன? வெளிப்பாய்ச்சல் அதிகரித்திருக்கிறது. ஏற்றுமதிகளும் கடன்களும் குறைவடைந்ததால உட்பாய்ச்சல் குறைவடைந்திருக்கிறது. இதனால் செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டி ஏற்பட்டது. அப்போ வெளிப்பாய்ச்சல் அதிகரித்ததுக்கான காரணம் என்ன? உலக நிதி நெருக்கடி. உட்பாய்ச்சல் குறைவடைந்ததற்கான காரணம் என்ன? ஏற்றுமதி குறைவடைந்தமை, கடன் வழிமுறைகள் குறைவடைந்தமை. கடன் பெறுவதற்கான வழியும் குறைஞ்சு போச்சு, ஏற்றுமதியும் குறைஞ்சு போச்சு. அப்ப ஏற்றுமதிகள் கடன் வழிமுறைகள் குறைவடைந்தமை. இப்ப உலக நிதி நெருக்கடி காரணமாக என்றதினாலே 4 சொல்லு வந்து ஏற்றுமதிகள் மற்றும் கடன் வழிமுறைகள் குறைவடைந்தமை என்றதினாலே 5 சொல்லு வந்துடும். 9 சொல்லு எங்கட மினிமம் லிமிட்டுக்குள்ளே அதே வந்துடும். பிரதான கருத்துக்கு இன்னும் நாங்கள் வரை உலக நிதி நெருக்கடி காரணமாக 4 சொல்லு வந்துட்டு. ஏற்றுமதிகள் குறைவடைந்தமை, அல்லது வேணாம், ஏற்றுமதிகள் கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்தமை காரணமாக 5 சொல்லு வந்துட்டு. இதிலேயே 9 சொல்லி இன்னும் பிரதான கருத்து வரை இல்லை. பிரதான கருத்து என்ன? அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், குறைவடைந்த உட்பாய்ச்சல். 4 சொல்லு. செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. 9 சொல். இலங்கையை பற்றியதுங்கிற செய்தியை தவற விட்டுட்டோம். அப்ப இலங்கையை சேர்க்க வேண்டும். இலங்கையை சேர்த்து கொண்டு 10 அல்லது 11 சொற்கள்ல இதனுடைய சாராம்சத்தை எழுத முடியும். இதுக்குதான் இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு கஷ்டப்படுகிற காரணம் இதுதான். நீங்கள் இந்த விடயங்களை தவற விட விரும்ப மாட்டீங்கள். உலக நிதி நெருக்கடியை தவற விட விரும்ப மாட்டீங்க, ஏற்றுமதியை விட விருப்பம் இல்லை, கொடுகடன் வழிமுறையை விட விருப்பம் இல்லை. அவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் மேல சொல்லப்பட்டிருக்குது, ஒவ்வொரு உரைப்பகுதியினதும் பிரதான கருத்தை மிகச் சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக.
பிரதான கருத்தை மிகச் சுருக்கமாக, இங்கு பிரதான கருத்து என்பது இலங்கைக்கு நிகழ்ந்தது 2 நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு, அதனால ஒரு இறுதி நிகழ்வு நிகழ்ந்திருக்குது. ஒன்று அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், 2வது குறைவடைந்த உட்பாய்ச்சல். அதனுடைய இறுதி விளைவு செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று. இவ்வளவையும் சேர்த்து இலங்கையின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் குறைவடைந்த உட்பாய்ச்சல்கள் காரணமாக செலாவணி வீத பெறுமதியை குறைக்க வேண்டியதாயிற்று என்பது இறுதியான விடை. சரியா? இது ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன் என்கிறத புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இனி யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். இதுல அந்த இணைந்த கொடுகடன் வழிமுறைகள் என்று சொல்றது, நாங்க கடனை பெற்றுக்கொள்றதை சொல்றதா இல்ல நாங்க திருப்பி கடனை கொடுக்கறதை சொல்றதா? அதுல உட்பாய்ச்சல் குறைந்திருக்கிறதால சொல்லுகிற போது நாங்கள் கொடுக்கிற கடன் என்பது போல இருக்கும். உண்மையில அப்படி அல்ல. இப்ப முதலீட்டாளர்களுக்கான கொடுகடன்கள் குறைவடைந்தமை என்று சொல்லுகிறது. முதலீட்டாளர்கள் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன்கள் என்பது அதனுடைய பொருள். இங்க அது ஒரு மரபாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கொடுகடன்கள் என்பது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கடனை குறிக்கும். கடன் மீள் செலுத்தல்கள் அல்லது ஆழ்நிதிய கொடுப்பனவு என்கிற வார்த்தைகள் தான் நாங்கள் திருப்பி கடன் கொடுப்பதை குறிக்கும். இங்கு கொடுகடன் வழிமுறைகள் குறைவடைந்தது என்பது அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற கடன், அதாவது கடன் கொடுநர்களிடமிருந்து பெறக்கூடிய வழிமுறைகள் குறைவடைந்தமை என்று பொருளுக்குள்ள வேண்டும். அது பல பேருக்கு அந்த சந்தேகம். அதோட சார் சரியா சரியா நான் கேட்கறது, இப்ப உட்பாய்ச்சல் குறைவடைதல் சொன்னா சார், எங்கள்கிட்ட நாணயங்கள் வரல. டைம்ல நாங்க திரும்ப கடனை கொடுக்கறதுலயும் எங்களுக்கு பிரச்சனை ஒன்று இருக்குதானே, நாங்க அப்ப அதை அர்த்தமா எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குதானே சார்? இப்ப என்ன நடக்குதுன்னா, திருப்பி கொடுக்கறதுக்கு டாலர் கணக்க தேவைப்படுது. விளங்குதா? என்னென்றால் நாங்கள் வெளிநாட்டார்கள் எல்லாம் போட்ட காசை வெளியிலே அனுப்பி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டாலர் தேவைப்படுகிறது. அப்ப அதிகரித்த வெளிப்பாய்ச்சல். ஆனால் அந்த தேவையை ஈடு செய்வதற்கு ஏற்ற வகையில எங்களுக்கு நாணயம் வருகிறதில்லை, உட்பாய்ச்சல் குறைவு. இப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால், ஒரு டாலருக்கு முந்தி 200 ரூபா கொடுத்து கொண்டு வந்தாங்கண்டா இப்ப டாலருக்கு 250 ரூபான்னு அறிவிப்போம். அறிவிச்ச உடனே வெளியில இருந்து இந்த தேவையை ஈடு செய்யும் வகையில காசு வரும். வேறு விதமாக இந்த பண அனுப்பல்கள் இந்த மாதிரியான வழிமுறைகள்ல காசு வரும். அதனாலதான் அந்த செலாவணி பெறுமதியை குறைக்க வேண்டிய ஏற்பட்டது என்று சொல்லுகிறேன். அதனுடைய விளைவாக பின்னர் வேறு விதமாக இதை ஈடு செய்திருப்பாங்க, அல்லது நாட்டின் கையிருப்பு குறைஞ்சிருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொருளாதார அறிவுக்கு பின்னுக்கு அதை பற்றி யோசிக்கிறீங்க. இங்க உண்மையாக என்ன நடக்குதுன்னா, காசு வெளியில கணக்க போகுது, உள்ளுக்கு கொஞ்சம் வருது. இப்ப காசுக்கான தேவை இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு டாலருக்கான ரூபாவின் அளவை அதிகரிக்கிறாங்க. அதாவது ரூபாவினுடைய பெறுமதி குறைவடையுது. விளங்குதா சொல்றது? கேள்விக்கு விட கிடைச்சதா? பிள்ளைகள் இதுல நிகழ்ந்தது இதுதான். சரியா? இலங்கைக்கு நிறைய காசு வெளியில போகுது, டாலர்ல வெளியில போய் கொண்டிருக்கு. அதுக்கு ஏற்றபடி உள்ளுக்கு காசு வருவதில்லை, ஏற்றுமதியாலையும் வருவதில்லை, கடன் மூலமாகவும் பெற முடியவில்லை. அப்ப வேறு விதமாக டாலரை எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு டாலருக்கு கொடுக்குற ரூபாவின் அளவை அதிகரிக்கிறாங்க. ரூபாவின் அளவு அதிகரித்தால் அது செலாவணி பெறுமதி வீழ்ச்சி அடைதல் அல்லது குறைதல் என்ற கருத்து. முந்தைய 200 ரூபாவை கொடுத்து ஒரு டாலரை வேண்டக்கூடிய இருந்தால் இப்ப 250 ரூபாவை கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி குறைஞ்சு போயிட்டு, ஒரு டாலருக்கு முந்தி 200 ரூபா கொடுத்து வாங்குறோம், இப்ப 250 ரூபா கொடுக்குறோம். காசின் பெறுமதி குறைந்து போய்விட்டது என்கிறது அதனுடைய பொருள். இப்ப இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் எளிமையாக இந்த விடயத்தை புரிந்து உங்களோட வசனத்தில் எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேணும். இதுதான் இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். இப்ப உலக நிதி நெருக்கடி, ஏற்றுமதி, கடன் வழிமுறைகள் எல்லாவற்றையும் கையை விடுகிறோம். சுருக்கமாக எழுதுகிறோம், இலங்கையின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், சரிதானே, அல்லது வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக, எந்த வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சல் என்று சொல்ல இல்லை என்பதால் நாங்கள் இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் மற்றும் குறைவடைந்த உட்பாய்ச்சல் காரணமாக செலாவணி வீத பெறுமதி குறைவடைந்தது அல்லது குறைக்க வேண்டி ஏற்பட்டது. குறைக்க வேண்டி ஏற்பட்டது என்பதை விட குறைவடைந்தது என்றே எழுதலாம். சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போவோமா? ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் போயிட்டு. சார், இதுல இலங்கையும் இதுல தப்பையிலேன்னு சொல்லி இருக்கபடியா மற்ற நாடுகளை பற்றி கருத்தில் எடுக்க தேவையில்லையா? மற்ற நாடுகள்ல இப்படி ஒன்று நடந்தது என்று சொல்லிட்டு அவர் உண்மையில பேச வந்த, அதை நான் தொடக்கத்துல இருந்து அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு வரேன். இது யாரை பற்றிய கூற்று, யாரை பற்றி உரையாசிரியர் பேச முற்படுகிறார்
என்றால் அவருடைய இலக்கு இலங்கை தான். இலங்கைக்கு நிகழ்ந்ததை பற்றி தான் சொல்லுகிறார். மற்ற நாடுகளுக்கு இப்படி நடந்தது, இலங்கைக்கும் இப்படித்தான் நிகழ்ந்தது என்று சொல்லுவதன் மூலமாக அவர் இலங்கைக்கு நிகழ்ந்ததனுடைய பின்னணி, அதாவது உலக நெருக்கடியாலே எல்லாருக்கும் நடந்தது, அந்த கஷ்டம் இலங்கைக்கும் வந்தது என்று இலங்கைக்கு அந்த நிகழ்வுக்கான பின்னணியை சொல்ல வருகிறாரே தவிர உலக நாடுகளினுடைய அதன் தொடர்ச்சியாக இதை பற்றியும் பேசி வளர்முக நாடுகள் எல்லாத்துக்கும் நடந்த மாதிரி இலங்கைக்கு நடந்தது. 2வது லைன்ல அவர் சொல்ல வரைக்குள்ள திருப்பி 2வது வசனத்துல தொடங்குகிற போதே வெளிநாட்டு செலாவணியின் அதிகரித்த வெளிப்பாய்ச்சல், அந்த மேல சொல்லப்பட்ட விடயத்தை திருப்பி சமரைஸ் பண்ணி சொல்லி கொண்டு வரேன். அப்ப மற்ற நாடுகளை பற்றி நாங்க பேச தேவை. அதிகரித்த வெளிப்பாய்ச்சல் என்பது இலங்கையை பர்டிகுலரா சொல்லுகிறார். இலங்கை போல மற்ற நாடுகளுக்கும் அந்த உலகத்துக்கு பொதுவான சூழ்நிலை இலங்கையையும் தாக்கியது. அதாவது வெளிப்பாய்ச்சல் கூடுது. இலங்கை அதை ஈடு செய்யக்கூடிய ஏற்றுமதி கடன் ரெண்டும் இடம் கொடுக்கல, அதனால பெறுமதியை தேவையை செய்ய வேண்டி போயிட்டு என்கிறது தான் பிரதான பேசுபொருள். அப்போ எங்களுக்கு உரைப்பகுதியில் கேட்கிறார், பிரதான கருத்தை சுருக்கமாக எழுதுங்க என்று. பிரதான கருத்து இலங்கை பற்றியது. நிறைய துணை கருத்துக்கள் இருக்கு. உலக நிதி நெருக்கடி, ஏற்றுமதி கடன் என்பதே துணை கருத்து. நாங்கள் அதை தவிர்க்கிறோம். சரியா? தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. ஏதாவது புரிதல் குறைவாக இருந்தால் திருப்பி எனக்கு மெசேஜ் போடுங்க, அடுத்ததுக்குள்ள போவோம். சார் அந்த தடித்த எழுத்துண்ட சாரி அது திரவத்தன்மை தேவைப்பாடுகள் நான் அதை விளங்கப்படுத்திட்டேன் என்பதனால நகர்ந்துட்டேன். நான் சொல்ல வரும் கட்டாயம். திரவத்தன்மை தேவைப்பாடுகள் என்று சொல்லுவது கையில் உள்ள பணம் அல்லது செலவிடக்கூடிய பணம் என்கிற வடிவத்தில் நாணயத்தின் தேவைப்பாடுகள் அதிகரித்தமையை குறிப்பிடுகிறார். செலவிடக்கூடிய பணமாக நான் முதலே சொன்னேன், திரவத்தன்மை என்பது கையில் உள்ள பணம் அல்லது செலவிடக்கூடிய பணம் என்ற வடிவத்தில் முதலீடுகள் பணமாக மாற்றப்பட்டதனை இங்கு குறிப்பிடுகிறார். பணத்துக்கான தேவை காரணமாக செலவிடக்கூடிய பணம் அல்லது கையில் உள்ள பணத்துக்கான தேவைப்பாடு காரணமாக முதலீடுகள் பணமாக்கப்பட்டதை குறிப்பிடுகிறார் என்று எழுதவும். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். நாங்கள் யாரோ ஏதோ கேள்வி கேட்டாங்க போல, திருப்பி சொல்லுங்க. ஆம் சார், இது இந்த திரவத்தன்மை என்பது சார் பணத்திற்கான நிரம்பல் நிலையாக இருக்கும்போது பணத்திற்கான கேள்வி அதிகமாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கலாக. பணத்துக்கான நிரம்பல் நிலையாக இருக்கும்போது பணத்துக்கான கேள்வி அதிகரித்தல் சரியான பொருளாதார விளக்கம். சரிதானே? இவர்கள் எழுதுங்க, பெரிய பாதிப்பில்லை. ஆனால் எளிமையாக எழுதுறது நல்லது. கையில் உள்ள பணத்துக்கான தேவை அதிகரித்தது என்பது நீங்க சொல்ற மாதிரியானது தான். கையில் உள்ள பணத்துக்கான தேவை அதிகரிப்பின் காரணமாக முதலீடுகள் பணமாக மாற்றப்பட்டது தான் அவர் இங்க குறிப்பிட்டு காட்டுகிறார். அதை பந்தியோட தொடர்புபடுத்தி விளக்குவதாக இருந்தால் இப்படி சொல்ல வேண்டும். கையில் உள்ள பணம் அல்லது செலவிடக்கூடிய பணத்துக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக முதலீடுகள் பணமாக மாற்றி திருப்பி அனுப்பப்பட்டது. 2வதுக்குள்ள போறேன். ஒரு சிறிய இடைவேளை ஒன்று விட்டுட்டு போவோம். எவ்வளவு நேரம் வந்துட்டு. சரி, நாங்கள் 2வது உரைப்பகுதியை பார்ப்போம். இப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேணும்ன்றதுக்காகத்தான் கொஞ்சம் கூட நேரம் எடுத்து. உண்மையா எனக்கே அது கடினமாக இருந்தது. நன்றாக புரிந்து கொண்டவர்கள் கொஞ்சம் மனக்குறப்படுவாங்களா, ஐயோ என்னப்பா போட்டு அலட்டுறாங்கப்பா என்று சொல்லி. ஆனால் புரிந்து கொள்ளாதவர்களை நாங்கள் கைவிட்டு போக இயலாது. சரிதானே? பல பேர் அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து, எல்லா காரணங்கள் காரியங்கள் அதனுடைய இறுதி விளைவுகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மாதிரி இலங்கையின் சுற்றுலாத்துறையில் கண்டிருக்கிறத சேர்த்து இலங்கை சுற்றுலாத்துறை என்று ஒரு சொல்லாக எழுதி மேனேஜ் பண்ணி 13 ஆக்கி அப்படியான முயற்சிகளை செய்வார்கள். உங்களுடைய மக்களை கொஞ்சம் கவனம் விடுங்க, இப்பதான் சொல்லிட்டு தொடங்கினேன். அதுக்கு பிறகும் அப்படியே இருக்கிறீங்கன்னா ஒன்றும் செய்யலாது உங்களை. சரி, பேசி பயன் இல்லை என்று சொல்லி சில விஷயம் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, பல பேர் அந்த விடயங்களை, அந்த காரண காரிய தொடர்புகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக தங்களுடைய சுருக்கத்தை எழுதிவிட்டு மிக அழகாக தாங்கள் சுருக்கத்தை எழுதிவிட்டோம், மிக சரியாக எழுதியிருக்கிறோம் என்கிற ஒரு பாராட்டுதலோடு இருப்பாங்க. நானும் அவங்க மன நோக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு போக இயலாது. நிச்சயமாக அவர்களுக்கு அந்த விளைவு நல்லதாக இருக்காது. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு கேட்டு கடைசியா பிள்ளையானபடி எல்லாம் எழுதி வெட்டி கூட வருது என்று சொல்லி பார்த்து, சரியா அந்த சொற்களை 13 ஆக்க வேணும் என்பதற்காக நான் சொன்ன மாதிரி இலங்கையின் சுற்றுலாத்துறை என்பதை இலங்கை சுற்றுலாத்துறை
பொருளாதார மந்தம் என்கிறத சேர்த்து எழுதி அல்லது மந்த நிலை என்கிறத சேர்த்து எழுதி இங்க அவர் பிரிச்சு பிரிச்சு தான் காட்டியிருக்கிறார். அவர் ஒரு வழிமுறையை கையாளுகிறார். பொருளாதார மந்த நிலையை நோக்கி 4 சொல்லு. நாங்கள் இதை சேர்த்து போட்டு பொருளாதார மந்த நிலை என்பதை சேர்த்து ஒரு சொல்லாக்கிட்டு 2 சொல்லுத்தானே இடம் பிடிக்கிறது. அது 3 சொல்லு. சரியா? இந்த மாதிரியாக செய்த 13 சொல் ஆக்குறதை விட சில வேளைகளில் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் சிக்கப்பட்டு போய் நிற்போம். அதுக்குள்ள கொண்டு போய் கையை காலை கொடுத்துட்டு அந்த வேலையில சிக்கப்பட்டிருப்போம். அப்படி சிக்கப்பட்டதுல இருந்து கலட்டி கொண்டு வர்றதுக்கு யோசிக்க வேண்டும். நான் இந்த முதல் பந்தியை திரும்ப சொல்ல நீங்க வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. அதுல அவ்வாறு பல இடங்களில் நீங்க சிக்கப்படுகிறீங்க. வெளிப்பாய்ச்சலுக்கான காரணங்கள் உட்பாய்ச்சலுக்கான காரணங்களை சொல்லுவதற்கு எத்தனைத்து இன்னும் அதை சுருக்கலாமா, இன்னும் வேறு விதமாக சொல்லலாமா, சரியா? வேறு எங்களுக்கு தெரிந்த பொருளாதாரம் சார்ந்த சொற்றொடர்களை அல்லது சொற்களை பயன்படுத்த முடியுமா? பொருளியல் சார்ந்த கலை சொற்களின் ஊடாக அதை எப்படியாவது வச்சிருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆனால் இயலாது. இவ்வளவு பேருக்கு மேலே இருந்தா படகு கவிழ்ந்து விடும் என்கிற போது ஒன்றும் செய்யலாது. சிலதை தூக்கி வெளியில போடத்தான் வேணும். பெறுமதியான சொத்தாக இருந்தாலும் தூக்கி போடத்தான் வேணும். 13க்கு மேலே போனா படகு கவிழ்ந்து விடும். சரியா? அது எனக்கு மேலே அவர் நிற்பார் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் 2 சொல்ல சேர்த்து எழுதி போட்டு சரி இதுக்குள்ள வருவோம். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது. எனவே உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், உயர்வான தொழில் இழப்பு மற்றும் சுற்றுலா ஆர்வம், மேம்பட்ட நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு காரணமாக சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது. திரும்ப வாசிப்போம். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது. எனவே உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், உயர்வான தொழில் இழப்பு மற்றும் சுற்றுலா ஆர்வம், மேம்பட்ட நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு காரணமாக சுற்றுலாத்துறை 2009 மீளெழுச்சி பெறுவது கேள்விக்குறியாக உள்ளது. பதில் சொல்வதற்கு தயாரானார்கள். நான் கேள்வி கேட்டதுக்கு பிறகு மைக்கவுன் பண்ணுங்க. உரை ஆசிரியர் இங்கு யாரை பற்றி அல்லது எந்த விடயம் தொடர்பாக பேசுகிறார்? குமுதினிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். குமுதினி சொல்லுங்க, யாரை பற்றி பேசுகிறார் அல்லது எந்த விடயம்? இலங்கையின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை பற்றி சார். 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி தொடர்பாக சொல்லுகிறார். இலங்கையின் 2009ஆம் ஆண்டு இலங்கையின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி சம்பந்தமாக, அப்படியா? சரியா அந்த வார்த்தை? இல்ல சார், சுற்றுலாத்துறை விட அந்த மீள முடியாத 2009 மீள எழுச்சி வருவதற்கான கேள்விக்குரிய முடியாத நிலை, மீள் எழுச்சி வருவதில் உள்ள கடினத்தன்மையை பேசுகிறார். இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கடினமானது என்று பேசுகிறார். அப்ப இதுதான் மிக பிரதானமாக அவர் பேசுகிற விடயம். இப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா இந்த உரைப்பகுதியின் பிரதான கருத்து என்ன என்று? இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கடினமானது அல்லது கடினமாகலாம். கடினமானது என்று அழுத்தி சொல்லாமல் கடினமாகலாம். இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கடினமாகலாம். இப்பவே 9 சொல்ல வந்துட்டு பிரதானமான கருத்து என்று சொல்லி நிறைய குமுதினிகள் இருக்கிறீங்க. நான் ஒரு குமுதினியோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். சரி, அப்போ மற்றாக்கள் மெக்கனி பாடுங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்? மேற்கு ஐரோப்பான்ற தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலை சார். மேற்கு ஐரோப்பாவின் தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலை 6 சொல்லு. ஏற்கனவே எங்கள்கிட்ட 9 சொல்லு இருக்கு. சுருக்க முடியுமா? இலங்கையின் சுற்றுலாத்துறையில்
சரி வேணாம், அந்த அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேணாம். ஆஃப்ல இருங்க, ஆஃப்ல இருந்து மைக் ஓப் பண்ண வேணாம், அப்படியே இருங்க, மைக் ஓப் பண்ண வேண்டாம். இப்ப இங்க இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கடினமாகலாம் என்று சொல்லுகிறார். புரிந்து. இதற்கு எத்தனை காரணங்களை அவர் சொல்லுகிறார்? 4 சொல்றார் சார். காரணங்கள் சொல்றார். 4 என்னென்று ஒரே ஒரு காரணம் தான் சார், மெயின் காரணம் மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான அதால் என்ன நடந்தது? தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலை தான் மெயின் காரணம். அதாலதான் என்ன செய்யறோம்னா நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், உயர்வான தொழில் இழப்பு, உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மை நேற்றம், மற்றது சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளும் வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு. அதாலதான் இந்த 4 வருது. அதுல மேல சொல்லப்பட்டிருக்குது மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலையை நோக்கி செல்கிறது என்று சொல்லி. மேற்கு ஐரோப்பாவை பற்றி தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும், பிரித்தானியா, பிரான்ஸ் அந்த நாடுகளை உள்ளடக்கி அந்த தொகுதி. சரி, அதுக்குள்ள நாங்க போக வேண்டாம். சரிதானே. இங்க இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையில பெரிய பங்கை கொண்டிருக்கும் மேற்கு ஐரோப்பா. இலங்கையின் சுற்றுலாத்துறையில பாரிய பங்களிப்பை கொண்டிருக்கிறது மேற்கு ஐரோப்பா. அது பொருளாதார மந்தத்துக்குள்ள போகுதுன்னு சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பிறகு தாவைக்குள்ள பாருங்க, அவர் மேற்கு ஐரோப்பாவோட தரிச்சு நிக்க. எனவே உலக பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மையின் ஏற்றம், அதனுடைய கருத்து என்ன? உலக பொருளாதார தளம் அதால ஐரோப்பாவால சார் எல்லா இடம் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றீங்க. ஐரோப்பா தொடர்ச்சியான மந்த நிலையால எனவே வந்தபடியா அதுல இருந்து எடுக்கல சார். திருப்பி சொல்லுங்கம்மா. மேற்கு ஐரோப்பான்ற பெரிய தொடர்ச்சியான பொருளாதார மந்த நிலை உலக பொருளாதாரத்திலையும் பாதிப்பு ஏற்படும். உலக பொருளாதாரத்தை பாதிக்குது. இதுல பெரிய பகுதி எது? உலக பொருளாதாரமா மேற்கு ஐரோப்பாவின் பொருளாதாரமா? ஆனா மேற்கு ஐரோப்பான்ற விளைவுதானே சார் உலக பொருளாதாரத்தை ஆக்குறபடியா மேற்கு ஐரோப்பா பெருசான எடுக்கலாதா? இல்ல, நான் கேட்கறது இதுல பெரும்பாகம் பெரிய பாகம் எது? மேற்கு ஐரோப்பாவா உலகமா? பெரியது பெருசண்டா உலகம் தான் சார் எடுக்கலாம். உலகம். ஆனால் மேற்கு ஐரோப்பா இலங்கையில கணிசமான அளவுக்கு சுற்றுலா பயணிகளை கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அவர் முதல்ல என்ன சொல்லுகிறார்? மேற்கு ஐரோப்பாவினுடைய அந்த முதல் பந்தியில சொன்ன அதே நுட்பத்தை இங்கேயும் கையாளுகிறார். தங்க என்னென்றால் அங்க என்ன சொன்னாரு? வளர்முக நாடுகள்ல இருந்து முதலீட்டாளர்கள் தங்களுடைய தாய் நாட்டுக்கு பணத்தை அனுப்புகிறார்கள். உலக பொருளாதார நெருக்கடி காரணமாக அவங்களுக்கு பேசுகிற போது அவர் வளர்முக நாடுகளை பற்றி பேசுகிறார் என்பது போல இருந்தது. அவர் அப்படி ஒன்று நடக்குது என்று சொல்லிக்கொண்டு இலங்கைக்கும் அதே நிலை என்று சொல்லிட்டு இலங்கையை பற்றி தான் அவர் கதைக்க வந்தார். அதுபோல இங்கேயும் மேற்கு ஐரோப்பா இலங்கையின் சுற்றுலாத்துறையில ஒரு கணிசமான சுற்றுலா பயணிகள் வருகிற இடம் அப்படி அதை போகுது. ஆகவே என்பதனுடைய கருத்து அதன் காரணமாக நிகழ்கிறதா என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மை, உலக பொருளாதாரத்தினுடைய தளம்பல், அதுக்கு மேற்கு ஐரோப்பாவினுடைய தளம்பல் வழியாக ஏற்பட்ட உலக பொருளாதார தளம்பல். இப்ப இலங்கையினுடைய சுற்றுலாவை பாதிக்க போறது மேற்கு ஐரோப்பாவினுடைய தளம்பலா உலக பொருளாதாரத்தினுடைய தளம்பலா பாதிக்க போகுது? இரண்டுக்கும் பாதிப்பு இருக்கு, இரண்டுமே பாதிக்கும். ஆனால் மேற்கு ஐரோப்பாவினுடையதும் பாதிக்கும், மேற்கு ஐரோப்பா வென்ற உலகத்தினுடைய பொருளாதார தளம்பலும் பாதிக்கும் என்று வருகிற போது நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே உலக பொருளாதார தளம்பல் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி, அது ஒரு காரணம் இப்போதைக்கு. சரி, அடுத்த 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள். நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பதுக்கு நாங்கள் விளக்கமும் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அதை நான் சொல்லி கொண்டு போகிறேன். இப்போ நேற்று $1 இலங்கை ரூபாய் 200 ரூபா கொடுப்பாங்க. இன்றைக்கு $1 180 ரூபா கொடுப்பாங்க. நாளைக்கு 210 ரூபா கொடுப்பாங்க. நாளை இன்றைக்கு திருப்பி 200 ரூபா கொடுப்பாங்க என்றால் வருகிற சுற்றுலா பயணி குழப்பமடைச்சு. வருகிற சுற்றுலா பயணிக்கு இந்த அவர் திட்டமிட்டு ஒரு செலவை செய்ய முடியாது. அவர் கொண்டு வருகிற காசு இங்க மாத்துகிற போது காணாமலும் போகலாம், அல்லது அதிகமாகவும் செலவிடக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா இப்ப மேற்கு ஐரோப்பாவில தான் நெருக்கடி, அவர்களுக்கு பாதிப்பாக இருக்குமாக இருந்தால் சில வேளை அவர்கள் $1 அல்லது மேற்கு ஐரோப்பிய நாணயத்தையோ கொடுத்து வாங்கக்கூடிய இலங்கை நாணயத்தின் பெறுமதி தளம்பி கொண்டிருக்கும். அப்ப உறுதியற்ற வெளிநாட்டு நாணய தளம்பல்.
அடுத்தது உயர்வான தொழில் இழப்பு. அங்கு ஏற்படக்கூடிய மேற்கு ஐரோப்பாவிலேயோ உலகத்திலேயோ ஏற்படக்கூடிய பொருளாதார மந்தத்தின் காரணமாக பல பேர் வேலை இல்லாம போவார். வேலை இல்லாதாக்கள் டூருக்கு வர மாட்டார். மற்றும் சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர் நம்பிக்கை இழப்பு. இதை சுருக்கமாக புரிந்து கொண்டால், அந்த சுற்றுலா வரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களோட ரெகுலர் கஸ்டமர், எங்களோட ரெகுலராக இலங்கைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், சுற்றுலா பயணிகள், இந்த தடவை அவர்கள் ஒரு ஆர்வம் நம்பிக்கை இழந்து போவார்கள். டூர் போறதில் அவர்களுக்கு சில நம்பிக்கை இழப்புகள் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த 4 காரணங்களை வைத்துக்கொண்டு பிரதானமாக அவர் பேச வருகிறாரே, அழகாக எனக்கு சொல்லியிருந்தீங்க. இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கடினமாகலாம். ஏன் கடினமாகலாம்? அதுக்கு பிரதானமான காரணம் என்ன? மேற்கு ஐரோப்பிய உலக பொருளாதார மந்தம். அதுல மேற்கு ஐரோப்பாவில் எழுதுறதா உலக பொருளாதாரத்தில் எழுதுகிறதா என்று வருகிற நேரத்துல மேற்கு ஐரோப்பாவில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக உலக பொருளாதார வாய்ப்புகளில் ஒரு தளம்பல் ஏற்படுது என்றால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் உலக பொருளாதார மந்தம் என்ற முடிவுக்கே போகலாம். அதற்குள்ள மேற்கு இதனால அது ஏற்பட்டது, அதனால இது ஏற்பட்டதுங்கிற காரண காரிய தொடர்புகளை பற்றி நாங்கள் சிந்திக்க தேவையில்லை. எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்தம் காரணமாக கீழே இருக்கிறாங்க. அந்த சுற்றுலா ஆர்வம் மேம்பட்ட நாடுகள் என்று சொல்லுகிற போது அது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்லை, மற்ற நாடுகளையும் குறிக்கும். இப்போ நாங்கள் எல்லாவற்றுக்கும் பொது காரணமாக நாங்கள் சொல்லுகிறது உலக பொருளாதார மந்தம். அல்ல, உலக பொருளாதார மந்தத்தின் விளைவாக அதனுடைய விளைவுகள் தான் இந்த திருப்பி சொல்லப்படுகிற 4. அதாவது நிச்சயமற்ற தன்மை, பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மை. பொருளாதார மந்தம் என்பது வேறு, பொருளாதார வாய்ப்புகளின் நிச்சயமற்ற தன்மை என்பது வேறு. பொருளாதாரம் மெதுவாக வளர்ச்சி அடைவதுதான் மந்தம். அதனால பொருளாதார வாய்ப்புகள் கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா ஒரு ஸ்டேபிளா இல்லை. நாணய மாற்று வீதமும் ஸ்டேபிளா இல்லை. தொழில் இழப்பு ஏற்படுது. சுற்றுலா ஆர்வமுள்ள நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு சுற்றுலா போகிறதுக்கான விருப்பமோ அல்லது அதற்கான நிதி சார்ந்த நம்பிக்கைகளோ குறையும். அப்ப இந்த 4 விளைவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி சொல்லுகிறோம்? பொருளாதார மந்தம், உலக பொருளாதார மந்தத்தின் விளைவுகளால், அந்த 4ஐயும் உலக பொருளாதார மந்தத்தின் விளைவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். உலக பொருளாதார மந்தத்தின் விளைவுகள் என்பது எதற்கு காரணமாக அமைந்திருக்குது? சுற்றுலாத்துறையில மீளெழுச்சி கடினமாக்குவதற்கு காரணமாக இருக்கும். கடினமாகலாம், கேள்விக்குறியாக உள்ளது என்றால் ஒரு சந்தேகம்தான், கன்ஃபார்மா சொல்லலாம், உறுதிப்படுத்தி சொல்ல இயலாது. இப்ப நாங்கள் முதல் காரணம் சொல்லிக் கொண்டோம், உலக பொருளாதார மந்தத்தின் விளைவுகளால். விளைவாக என்று சொல்லக்கூடாது, விளைவுகளால். அந்த 4 காரணங்களால் என்பது விளைவுகளால் இலங்கையின் சுற்றுலாத்துறை 2009 மீள் எழுச்சி பெறுவது கடினம் ஆகலாம் என்பது போன்ற ஒரு விடையை நீங்கள் கண்டுகொண்டா சரி. நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்கிற தடித்த எழுத்திலான சொற்றொடருக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், சரிதானே, வெளிநாட்டு நாணயத்துக்கான இலங்கை நாணயத்தின் பெறுமதி உறுதியற்ற தன்மையில் காணப்படுவது. வெளிநாட்டு நாணயத்தின் இலங்கை ரூபாவின் மாற்று வீதம் உறுதியற்ற நிலைமையில் காணப்படுவதை குறிப்பிடுகிறார். ஏன்னா இது கீழே இலங்கை தொடர்பாக தான் விளங்கப்படுத்தி சொல்லுகிறபடியா நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள் என்பதனுடைய கருத்து வெளிநாட்டு நாணயங்களுக்கான உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதி அல்லது மாற்று வீத பெறுமதி, அப்படி எழுதுவோம். வெளிநாட்டு நாணயங்களுக்கான உள்நாட்டு நாணயத்தின் மாற்று வீத பெறுமதி உறுதியற்ற நிலைமையில் அல்லது ஏற்றத்தாழ்வுகளோடு காணப்படுவதை குறிப்பிடுகிறது என்பது போல எழுதினால் சரி. இந்த பகுதியில ஏதும் தெளிவுபடுத்த வேண்டி இருந்தா கேளுங்க, இல்லை என்றால் அடுத்த பகுதிக்கு போவோம். சொல்லுங்க. சுருக்கத்துல ஆண்டு போடலாமா சார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைக்கு பரீட்சைக்கு போகிற போதும் பல பிள்ளைகள் அதை கேட்டுக்கொண்டுதான் போனார்கள். சரிதானே? ஆண்டு போடுகிறதா போடுவதில்லையா என்பது
அங்க சொல்லப்படுகிற செய்தி சார்ந்தது. நல்ல கேள்வி. மற்றாக்கள் மக்க ஓஃப்ல வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்லுகிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. நான் சொல்லுகிறது சரியான தகவல் அல்ல, பொய்யான ஒரு கற்பனையான ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். 2018ஆம் ஆண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 4.8% 2019 அது 4.6 எனவும், 2020 3.2 எனவும், 2021 2.7% காணப்பட்டது. இந்த ஆண்டில் அதுக்கு அடுத்த ஆண்டுல சொல்லுகிறேன், 2017, 18, 19 2018, 19, 20, 21 4 ஆண்டுல இவ்வாறு காணப்பட்டது என்று சொல்லிட்டு 22ஆம் ஆண்டு தான் அந்த அறிக்கை எழுதுகிறார் என்று வச்சுக்கொள்வோமே, சரிதானே? 2022 இது மேலும் குறைவடையலாம் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்களு கூட அவர் சொல்ல வருகிற செய்தி ஒரு காலப்பகுதி பற்றியது. அப்ப எந்த காலப்பகுதி என்கிறத வாசகர் விளங்கிக் கொள்ள வேணும். நாங்கள் ஒரு சமரியை சொல்லுகிற போது ஒன்று நாங்கள் ஆரம்பிக்க வேணும் இந்த சுருக்கத்தை. 2017 தொடர்ந்த 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி வீதம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடையும், அல்லது 2022 முன்னுள்ள 5 வருடங்களிலும் பொருளாதார வளர்ச்சி வீதம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடையும் என்று சொல்லுகிற போது அது முழுமைப்படும். இந்த ஆண்டுகளை மற்ற 4 ஆண்டுகளை நாங்கள் தவிர்த்து கொண்டு வரும். அதுபோல 2014 இப்படி இருந்தது, 2015 இப்படி இருந்தது. 2014 மொத்த தேசிய உற்பத்தி இத்தனை சதவீதமாக இருந்தது, 2015 இப்படியாக இருந்தது என்று 2 புள்ளி விவரங்களை தந்தால் 2015 பொருளாதார வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி அது தருகிற புள்ளி விவரத்தை பொறுத்து இதுல இந்த காலப்பகுதி முக்கியத்துவம் பெறும். சில இடங்களில் அந்த காலப்பகுதி முக்கியத்துவம் பெறாது. என்னென்னால் மேலே ஒரு தகவலை அவர் சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக 2020 அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியானது தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து செல்வதை காணலாம் என்று கீழே அதே விஷயத்தை புள்ளி விவரமாக தருகிற போது நாங்கள் கீழ் ஆண்டுகளை எடுக்க தேவையில்லை. சில பேர் யாரோ ஒரு தியரியை சொல்லி இருக்கிறாங்க, இந்த சொல்லி போடக்கூடாது, ஆண்டை எழுதவே கூடாது என்று சொல்லி சில வேளைகளில் ஆண்டு மிக முக்கியத்துவம் பெறும். அந்த ஆண்டில் தான் நிகழ்ந்தது என்பதை கட்டாயமாக சொல்ல வேண்டியது, சரியா? அப்ப ஆண்டு எழுதவே கூடாது என்பது அல்ல, புள்ளி விவரங்கள், ஆண்டுகள், சதவீதங்கள், அவற்றுக்கிடையில் ஏற்பட்ட மாற்ற வீதங்கள் போன்றவற்றை சுருக்கத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதனுடைய பொருள் இலக்கமே எழுதக்கூடாது என்பதால். அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலக்கமே எழுதி போடக்கூடாது என்றால் இங்க முக்கியமான விடயமே என்னென்றால் 2029 சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி சந்தேகமானது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி சந்தேகமானது என்பது அல்ல, பிரதானமாக 2009 இது சந்தேகமானது. இந்த இடத்துல 2009 தவிர்க்க வேண்டாம் அல்ல, தவிர்க்க கூடாது, சரியா? இப்ப இங்க உலக பொருளாதார மந்தத்தின் விளைவுகளால் 2009 இலங்கையின் சுற்றுலாத்துறை மீளெழுச்சி கடினமாகலாம் என்பது போன்ற ஒரு விளக்கத்தை எழுதுறது பொருத்தமானதாக இருக்கும். கேள்விக்கு விட கிடைச்சதா? யாரோ ஒரு சகோதரி கடைசியா கேட்டாங்க, ஃபாயிஸா அஃப்ராத் ஏதோ சொல்ல வரீங்க? சார் அந்த நாணய மாற்று அந்த கடிதம் சொல்ல வளர்க்கிறோம் தானே சார்? உலக அந்த சொல்லிட்டு இதனால இந்த மீளெழுச்சி 2009 கேள்விக்குறியாகின்றது சேர்த்து எழுதலாமா? சில வேளை பந்தியோட தொடர்புபடுத்தி விளக்குங்க என்று சொல்லி கேட்கிறது. உண்மையில என்னென்றால் இதுல அந்த பந்தியோட தொடர்புபடுத்தி விளக்குற விதமாக இங்க கேட்டிருந்தது அதற்குரிய கருத்தை தாருங்கன்னு சொல்லி பந்தியோட தொடர்புபடுத்தி விளக்க சொல்லி கேட்டால், வெளிநாட்டு நாணயங்களுக்கான இலங்கை ரூபாவின் மாற்று வீதமானது உறுதியற்றதாக அல்லது நாளாந்தம் மாற்றமடைவதாக காணப்படுவதனை குறிப்பிடுகிறார். இதனால் சுற்றுலாத்துறையின் எழுச்சி பாதிக்கப்படுவதற்கு இது சுற்றுலாத்துறையின் முன்னேற்றம் பாதிப்படைவதற்கு ஒரு காரணமாகலாம்
என்று சொல்லி விளக்கம் எழுதுறது தப்பில்லை. கேள்வி எப்படி அமையும் என்றால் SLAஸுக்கு அந்த கேள்வியை கேட்கிறாங்க. தடித்த இடத்தில் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை பந்தியோடு தொடர்படுத்தி விளக்குக என்றுதான் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற போது தொடர்படுத்தி விளக்குறது தவறு. நாங்கள் அப்படி ஒரு பேப்பரும் பார்ப்போம் தானே, அதுக்குள்ள பரீட்சை வராது. சரியா? அப்ப இங்க தடித்த இடத்தில் தரப்பட்டுள்ள தொடரின் கருத்தை சுருக்கமாக விளக்குக என்று கேட்டிருப்பதன் காரணமாக நாங்கள் அதனுடைய கருத்து நாணய மாற்று வீத அசைவு தளம்பல் என்பது வெளிநாட்டு நாணயங்களுக்கான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் காணப்படுகின்ற நிச்சயமற்ற தன்மை அல்லது நாளாந்தம் கூடி குறைதலை குறிப்பிடுகிறது என்று சொல்லி எழுது. அடுத்த பகுதி போகட்டுமா ஜனு? சொல்லுங்க. கேள்விக்குறியாகி உள்ளது முடிக்கிறோம் தானே சார்? அது நாங்க சுருக்கம் எழுதிக்கையும் அதே மாதிரியே முடிக்கணுமா? அதே டென்ஸ்ல கேள்விக்குறியாக உள்ளது என்பதன் மூலமாக அவர் சொல்ல தருகிற அந்த உள் எண்ணக்கரை என்ன என்றால், நிச்சயப்படுத்தி அவர் சொல்லவில்லை. நிச்சயமாக எழுச்சி அடையாது என்று சொல்லியோ அல்லது எழுச்சி அடையும் என்றோ சொல்லல. கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது அதன் எழுச்சி கொஞ்சம் கஷ்டம் போல கிடக்கு. அப்ப நாங்கள் கடினமானது என்றும் எழுதியில கடினமாகலாம், சரிதானே? அல்லது பாதிப்படையலாம். கடினமாகலாம் என்ற வார்த்தை தான் போடணும் இல்லை, மீளெழுச்சி பாதிப்படையலாம் என்று சொல்லி நாங்களும் ஒரு ப்ரோபபிலிட்டி ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது என்பது போன்ற கருத்தை சொல்லணும். அறுதியிட்டு ஒரு கருத்தை சொல்லி போடக்கூடாது. கேள்விக்குறியாக உள்ளது என்பது அறுதியிட்டு சொல்ல வேண்டாம் என்பதை தருவதாக இருக்கு. விளங்கி ஜாயாடு? ஓகேயா? ஆம் சார். அடுத்து சார், இந்த நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்ன்றது தானே, இப்ப அசைவுன்னு சொல்லக்குள்ள ஏற்ற இறக்கத்தை தானே சொல்லுதாங்க. அங்க அடுத்த வார்த்தை வந்து தளம்பல்னு சொல்லியிருக்கு தானே. அப்ப அது வந்து ஏற்ற இறக்கத்துல ஒரு நிலையான தன்மை இல்லைன்றதை தானே சார் அங்க சொல்லணும். ஏற்ற இறக்கம் உறுதியாக இல்லை என்று சொல்லி ஒரு சொல்லாக பொருள் செய்கிற போது நீங்க சொன்ன மாதிரி அது சில போல குழப்பம் தருவாங்க. முதல் சொன்ன போல கொடுகடன் என்பது போல. ஆனா இங்க நாணய மாற்று வீத தளம்பல்கள் என்று சொல்லலாம். ஆனால் அசைவு தளம்பல்கள் என்பது நாணய மாற்று வீதத்தில் ஏற்படும் மாற்றங்களின் தளம்பல். அதாவது மாற்றம் உறுதியாக இல்லாமல் மேலுங்களுமாக மாறுகிறது. அசைவு தளம்பல் என்று சொல்லுகிறது. ஒரே வார்த்தையில தளம்பல் என்று போடலாம், அல்லது உறுதியற்ற அசைவு. தளம்பல் என்றால் உறுதியற்றது தானே, உறுதியற்ற அசைவு என்று பொருள் கொண்டால் நீங்க நினைக்கிற மாதிரியாக இல்லாமல் துல்லியமான பொருள் வருது பாருங்க. நாணய மாற்று வீத அசைவு தளம்பல்கள், அது தளம்பல்களின் அசைவு என்றால் என்ன? உறுதியற்ற அசைவு என்று சொல்லி பொருள் கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்ப நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஸ்டேபிளாக இல்லாம தளம்பிக் கொண்டு இருக்கு, உறுதி இல்லாமல் தளம்புகிறது என்று பொருள் கொள்கிற போது ஏற்ற இறக்கம் என்றே எடுத்துக்கொள்ளு. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்ததுக்குள்ள போவோம், சரிதானே? இந்த பகுதி என்றாலும் நிறைவு செய்யணும், பேசுவாங்க வளமையா. இது ஒரு 3 தனி சுருக்கம் எழுதுறது. இதுக்கும் 9 புள்ளி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 9 புள்ளி கொடுத்துருக்காங்களா? அதையும் ஞாபகம் வச்சிருக்கோமா? இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறேன். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எறிவுகளுக்கும் இடையேயான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் அடிப்படை கோட்பாடுகளையும் வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஊடாக பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தல். இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்குகளுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியதுடன் சந்தைகளின் உணர்வு திறனில் இருந்தான அண்மை கால எதிர்வு கூறலை அதிகரிப்பதுடன் கொள்கை முன்னெடுப்புகளுக்கு சந்தைகளின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது. திருப்பியும் வாசிப்போம். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எறிவுகளுக்கும் இடையேயான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் அடிப்படை கோட்பாடுகளையும் வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தலூடாக
பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தது. இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்குகளுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியதுடன் சந்தைகளின் உணர்வு திறனிலிருந்து அண்மை கால எதிர்வு கூறலை அதிகரிப்பதுடன் கொள்கை முன்னெடுப்புகளுக்கு சந்தைகளின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது. இன்னும் ஒருக்கா வாசிப்பம் கொஞ்சம் கடினமான உரைப்பகுதி தான். சரி, நான் எப்படி ஒரு 3 தந்தால் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 1 மிக கடினமாக இருக்கும், 2வது கடினமாக இருக்கும், 3வது ஓரளவு கடினமாக இருக்கும். ஒருபோதும் இலகுவாக இருக்காது. அப்போ இது மிக கடினமானது. 1வது கடினமானது, 2வது ஓரளவு கடினமானது. இந்த வகையாக அதை எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு 1வது ஓரளவு கடினமானது, 2வது கடினமானது போல தோற்றது. அது ஆனால் எல்லாருக்குமே இந்த 3வது கொஞ்சம் ஒத்த இயல்போடு இருக்கு. கடினமானது என்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் எறிவுகளுக்கும் இடையேயான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் அடிப்படை கோட்பாடுகளையும் வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஊடாக பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தது. இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்குகளுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியதுடன் சந்தைகளின் உணர்வு திறனில் இருந்தான அண்மை கால எதிர்வு கூறலை அதிகரிப்பதுடன் கொள்கை முன்னெடுப்புகளுக்கு சந்தையின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது. சரி, இப்போ கேள்விக்குள்ள வருவார். இந்த உரைப்பகுதியின் பிரதான பேசுபொருளை சொல்லலாம். வேறாக்கள் வரை தொடர்பாடல் கொள்கையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு சார். மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பிரதான பேசுபொருள் மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை. அல்லது திருத்த போறீங்களா? அந்த தொடர்பாடல் கொள்கையை பயன்படுத்தி அவை அந்த மக்களோட அந்த சந்தை நடவடிக்கைகளை வந்து சுமூகமா தீர்க்கிற இதுகளை வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, பிரணவ் சொல்லுங்க. சிறந்த தொடர்பாடல் கொள்கையால மக்களுக்கும் மத்திய வங்கியில செயற்பாடுகளுக்குமான அந்த சீராக்கம் சிறந்ததா இருக்கு சொல்றாங்க. இருக்கிறது. மக்களினுடைய எண்ணத்துக்கும் வங்கியினுடைய எண்ணத்துக்கும் மத்திய வங்கியின் செயல்பாடுகளுக்கும் மக்களுக்குமான அந்த கனெக்ஷனை சரியாக்குறதுக்கு சரி ஹில்மி, நான் இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இல்லை. இந்த 3வதுக்கு உங்களுக்கு கூப்பிடுவோம். சொல்லுங்க சார். மத்திய வங்கியின் தொடர்பாடல் மூலமாக மத்திய வங்கி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கும், அதே நேரம் சந்தையில் இருக்கிற ஆட்களும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. அப்ப இந்த தொடர்பாடல் மூலமாக 2 பேருக்கும் இடையிலான அந்த எதிர்பார்ப்புட அந்த இடைவெளியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மத்திய வங்கி சரியான முறையில எரிவு கூறுறாங்கன்ற விஷயத்த சொல்லுது, இடைவெளியை குறைக்கும். மத்திய வங்கியின் எதிர்வு கூறலுக்கும் சந்தை நிலைமைக்கும் இடையிலான இடைவெளி அல்லது சந்தையில காணப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியினுடைய எதிர்வு கூறல்களுக்கும் மத்திய வங்கி இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க, சந்தையில அவங்க இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப மத்திய வங்கி இப்படி இருக்கும் என்று எதிர்வு கூறுவதற்கும் மக்கள் இப்படி இருக்கும் என்று நினைப்பதற்கும் இடையில இடைவெளி பெரிதாக இருக்கு. இல்லை, 2 கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. எந்த விஷயத்தில் அது இருந்தது? இப்ப உதாரணமாக பணவீக்க எதிர்பார்ப்புகளை சொல்லலாம். இப்ப நாங்க மார்க்கெட் இருக்கிறார்கள் எதிர்காலத்துல பணவீக்கம் கூடும் என்று எதிர்பார்த்திருக்கிற நேரம், அப்ப கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில மத்திய வங்கி அறிக்கைகளை வெளியிடுறது போது எங்களை புரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்தந்த காரணங்களால எதிர்காலத்துல கூடும் அல்லது குறையும் என்ற அடிப்படையில நாங்க எங்களோட மற்ற விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம்.
சரி, இந்த உரையாசிரியர் எந்த எதிர்பார்ப்புல இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு சொல்லுகிறார்? எந்த விடயம் தொடர்பாக? மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கும் மத்திய வங்கியின் எதிர்ப்பு கூறலுக்கும் இடையில பொருத்தப்பாடு அதிகமாக இருந்தது என்று சொல்லுகிறார். எந்த விடயத்தில் இது நிகழ்ந்தது என்று சொல்லுகிறார்? சந்தையில இருந்து வர அந்த உணர்வு திறன்கள்ல இருந்தது. சரி, ஓகே, நாங்கள் கேள்விக்கு விடை கொடுப்போம். வேற யாராவது? நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச போகிறேன். ஓகே, ஹஃப்ராத் கதைங்க. சரிங்க. கடைசியா கேட்டது பணவீக்க எதிர்பார்ப்பு. பணவீக்க எதிர்பார்ப்புகள், பணவீக்கம் தொடர்பான எதிர்பார்ப்புகளில் என்ன நிகழ்ந்திருக்குது ஹஃப்ராத்? அந்த 2 பேருக்கு இடையிலான பொதுமக்களுக்கும் நிலையாக இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றது. அதை கண்ட்ரோல் பண்றது விஷயத்துல என்ன வேறுபாடு இருந்தது அதை சொல்லுங்க. சரி, பணவீக்க எதிர்பார்ப்புகளை என்ன செய்திருக்குது மத்திய வங்கி? என்ன செய்திருக்கு? மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த விடயத்தை தெளிவுபடுத்துங்களே. மக்கள் எதிர்பார்க்கறதுக்கும் மத்திய வங்கி எதிர்பார்க்கறதுக்கும் இந்த கெப்பை குறைச்சிருக்கு. அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்புகளின் மீது மத்திய வங்கி ஒரு செல்வாக்கத்தை செலுத்தி இருக்கு. அதாவது மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை சீராக்கம் செய்திருக்கு. அதாவது அவர்கள் சந்தைகளினுடைய சென்சிட்டிவ் ஃபோர்காஸ்டிங், உணர்திறன் சார்ந்த எதிர்கூறல், சென்சிட்டிவ் ஃபோர்காஸ்டிங், அதுபோல அவர்களுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள் என்பவற்றில் ஒரு சீரான தன்மை அல்ல சுமூகமான ஒரு சீராக்கத்தை மத்திய வங்கி செய்யக்கூடியதாக இருந்திருக்குது. அது சொல்லப்படுகிறது ஒரு விடயத்துக்கு தான், பணவீக்க எதிர்பார்ப்புகள். ஏன்னா பணவீக்கம் இப்படி இருக்கும் என்கிற எதிர்பார்ப்புகள். இது இந்த எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குது? மக்களிடம் இருக்குது. எப்படி பணவீக்கம் அதிகரிக்கலாம் என்ற மக்களினுடைய எதிர்பார்ப்பை மத்திய வங்கி தடுத்துட்டு. எப்படி தடுக்குது? பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்துது. அதாவது பணவீக்கம் அதிகரிக்கலாம் மக்கள் கருதும் போது மத்திய வங்கி என்ன செய்யுது? அதனுடைய கொள்கை தீர்மானங்கள், இந்த கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள், அது என்னென்றால் அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் அடிப்படை கோட்பாடுகளையும் மக்களுக்கு வழங்குது. இப்போ மத்திய வங்கி இங்க என்ன செய்திருக்குது, எப்படி செய்திருக்குது என்கிற 2 கேள்விகளுக்கு விடை கண்டால் எங்களுடைய சுருக்கம் வந்துடும். மத்திய வங்கி அதன் கொள்கைகள், அடிப்படை கோட்பாடுகள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதனால மத்திய வங்கி அதன் கொள்கைகள் மற்றும் அவற்றினுடைய அடிப்படை தீர்மானங்களை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துது. அது பல்வேறு விதமாக பகிரங்கப்படுத்துது. அந்த முறைகள் தொடர்பில் நாங்கள் சொல்ல தேவை. மத்திய வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஊடாக பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தது. இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்குகளுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியது. மத்திய வங்கி சொந்தமாக ஒரு நிலைமையை எதிர்பார்க்கும் தானே, அதையும் சந்தையில் இருக்கிற, அதாவது மக்களினுடைய பணவீக்கம் தொடர்பான எதிர்பார்ப்புகளுக்கும் இடையிலான இடைவெளியை இது குறைக்க உதவியது. அப்ப நேர காலத்துடனான பகிரங்கப்படுத்தல்கள் அல்லது அறிவித்தல்களை வழங்குது. அதனுடைய கொள்கை தீர்மானங்கள், அடிப்படை கோட்பாடுகள் பற்றி ஒரு அறிவித்தலை வழங்குகிறது. அப்படி அறிவிப்பதன் மூலமாக சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் சந்தையில இருக்கிற மக்களினுடைய எண்ணம், பணவீக்கம் இப்படித்தான் இருக்கும். மத்திய வங்கி ஒரு சொந்த நோக்கை கொண்டிருக்கு, பணவீக்கத்தை இந்த அளவில் கட்டுப்படுத்த வேணும் என்று சொல்லி அந்த 2க்கும் இடையிலான இடைவெளியை குறிக்க உதவியது. அப்ப இதனுடைய கருத்து என்னென்றால், பணவீக்கம் தொடர்பாக மக்களினுடைய கணிப்பீடுகளை சீராக்குவதற்கு அது உதவி இருக்கு. மக்களினுடைய கணிப்பீட்டை சீராக்குவதில் மத்திய வங்கி வெற்றி அளிச்சிருக்கு. இதுதான் நாங்கள் பிரதானமான கருத்து.
சரிதானே? அதாவது பணவீக்கம் தொடர்பான மக்களின் எதிர்வு கூறல்கள் துல்லியமாக அமைவதற்கு ஏறத்தாழ துல்லியமாக மத்திய வங்கியினுடைய திட்டத்தோடு அவர்களுடைய எதிர்வு கூறல்களும் பொருந்தி வந்திருக்கு. இதுல மத்திய வங்கி வெற்றி அடைஞ்சிருக்குது என்று சொல்லவார். நான் கதைக்கிறது எவ்வளவு தூரம் புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு சொல்ல தெரியல. இங்க மேல சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், முதலாவது வசனத்தில் வெற்றி கண்டுள்ளது என்கிற விடயம் சொல்லியிருக்காங்க தானே. பணவீக்கம் தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்பு மத்திய வங்கியின் முன்னுணர்தல் என்பவற்றுக்கிடையில் இடைவெளி குறைவடைந்திருக்கிறது. அப்படி குறைவடைந்ததுக்கு காரணம் என்ன? பொதுமக்கள் பணவீக்கத்தின் எதிர்பார்ப்புகளை தடுத்து நிலையாக வைத்திருத்தல். பணவீக்கம் தொடர்பான மக்களினுடைய எதிர்வு கூறல் மத்திய வங்கியினுடைய தெரிவு அல்லது மக்களினுடைய கணிப்பும் மத்திய வங்கியின் எதிர்வு கூறலுக்கும் இடையில இடைவெளி மிக குறைவடைந்திருக்கு. இடைவெளி சுருக்கமடைந்திருக்கு. சுருக்கமடைந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது? அதன் கொள்கை தீர்மானங்களையும் அடிப்படை கோட்பாடுகளையும் நேரம் தவறாம அறிவிக்கிறது. மத்திய வங்கியின் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றினுடைய அடிப்படை கோட்பாடுகளையும் மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அடிப்படை கோட்பாடுகளையும் இதில் இருந்து பெற்றேன். மத்திய வங்கி அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் அடிப்படை கோட்பாடுகளையும் வங்கியின் கிரமமான வெளியீடுகள், பத்திரிகை வெளியீடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஊடாக பொதுமக்களுக்கு நேரம் பிந்தாது அறிவித்தது. சரியா? இதுக்கு கீழே சொல்லி இருக்கு, இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்குகளுக்கும் இடையான இடைவெளியை குறைக்க உதவி சந்தைகளின் உணர்வு திறனிலிருந்து அண்மை கால எதிர்வு கூறலை அதிகரிப்பதுடன் கொள்கை முன்னெடுப்புகளுக்கு சந்தைகளின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது. மேல ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்குது. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தை எதிர்பார்ப்புகளும் மத்திய வங்கியின் எறிவுகளுக்கும் இடையேயான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. எதை நிலையாக வைத்திருத்தல்? பணவீக்கத்தை நிலையாக வைத்திருக்கிறது. இங்க மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை நிலையாக வைத்திருப்பது இல்லை. சரிதானே? அப்போ மத்திய வங்கி வெற்றி பெற்ற விடயங்கள் எத்தனை? இரண்டு விஷயங்கள். ஒன்று பணவீக்கத்தை நிலையா வச்சிருக்கிறது, அடுத்தது இந்த கெப்பை குறைக்கிறது. மத்திய வங்கியின் எதிர்வு கூறலுக்கும் மக்களின் எதிர்பார்ப்புக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்த பணவீக்கத்தை நிலையாக வைத்திருப்பதிலும் அது பற்றிய மக்களின் எதிர்பார்ப்பிற்கும் மத்திய வங்கியின் எதிர்வு கூறலுக்கும் இடையிலான இடைவெளிகளை குறைப்பதிலும் மத்திய வங்கி வெற்றி அடைக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நேரம் பிந்தாத அறிவித்தல். இன்னும் தெளிவாக சொன்னா நேரம் பிந்தாத அறிவித்தல் என்பது சரி. மற்றது அதன் கொள்கை தீர்மானம் கோட்பாடு, அடிப்படை கோட்பாடு, தொடர்பாடல் கொள்கை. தொடர்பாடல் கொள்கை மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கையினால் என்று போடுவோமே. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கையினால் நிகழ்ந்தது என்ன? மக்களின் பணவீக்கம் நிலையாக நிறுத்தப்பட்டது. 2-3 பேர் சொல்றீங்கப்பா. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை மூலம் பணவீக்கத்தை நிலையாக வைத்திருத்தலும் பணவீக்கத்தை நிலையாக வைத்திருப்பதிலும் பணவீக்கத்தை இதுல எழுதுறேன்னா தைய விட்டு கீறன் இப்படி இதுல தை இருக்கு என்று வச்சுக்கொள்வோமே. பணவீக்கத்தை
நிலையாக வைத்திருப்பதிலும் சந்தைக்கும் மத்திய வங்கியின் எரிவுக்கும் இடையிலான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. சந்தையினதும் மத்திய வங்கியினதும் எறிவுகளுக்கிடையான இடைவெளியை சுருக்குவதிலும் சந்தையினதும் தனதும் என்று போடுவோமே, மத்திய வங்கி என்று தானே அங்க போட்டுருக்கீங்க. தனதும் எறிவுகளுக்கிடையிலான இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. அப்ப முதல் வசனத்தோடைய விஷயம் முடிஞ்சு. கீழே இருக்கிறது என்ன? மேல சொன்ன அந்த தொடர்பாடல் கொள்கை மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்க எதிர்பார்ப்புகளை நிறுத்தியதோடு சந்தை எதிர்பார்ப்புக்கும் வங்கியின் எறிவுக்கும் இடையேயான இடைவெளியையும் குறைத்து சந்தைகளின் எதிர்வு கூறலை அதிகரித்தது என்று எழுதலாம். சந்தைகளின் எதிர்வு கூறலை அதிகரித்தது என்பது சரி. நீங்கள் சொன்ன விடயம்தான் சாராம்சம். ஆனால் இந்த சொற்களை இன்னும் சிக்கனமாக்க முடியும் சகோதரி. நீங்கள் எழுதுனது சரி சரிதானே. நேரம் கன நேரத்துக்கு பிறகு பேசுறீங்க போல இருக்கு. ஆளை காண இல்ல, இன்னைக்கு வந்திருக்கீங்க இப்பதான். இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் வாரத்துக்கு. நான் கதைங்களே. ஹலோ கதைங்க நேரம். சார் அதுல சார் இந்த அந்த நானும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே சுருக்கம் இருக்குது. ஆனா கீழே உதவியதுடன் கடைசி ரெண்டுலயும் விஷயம் ஒன்று இருக்கு தானே சார். சந்தைகளின் சுமூகமான சீராக்கத்தை விளைவிக்கிறது என்னென்றால் அத நம்பகத்தை ஏற்படுத்துது. அதாவது மத்திய வங்கியின் எதிர்வு கூறல்களின் மீது சந்தைக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இடைவெளியை குறைக்கிறது என்று சொல்லுகிறேன். நான் ஏன் இப்படி அழுந்துறேன் உங்களோட சேர்ந்து என்கிறத நீங்க கேட்கிற போது சொல்லுகிறேன். உண்மையில இங்க மத்திய வங்கியின் எதிர்வு கூறல்களுக்கான நம்பகத்தன்மை அதிகரிக்கப்பட்டிருக்கு. நம்பகத்தன்மை அதிகரிப்பது என்பதை நாங்கள் இதுக்குள்ள இருந்து அந்த சொற்களை எடுக்க முடியும். இதுக்குள்ள நாங்கள் சிக்கப்பட முடியல. என்ன சொல்றாங்கன்னா மத்திய வங்கி விளங்கல சார். நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. உங்களோட வாய்ஸ் விளங்குது, எனக்கு புரிஞ்சு கொள்ள. ஓகே நான் திருப்பி சொல்லு. என்னன்னா இப்ப இதுல சொல்லுகிறாங்க பாருங்க, இந்த கீழ்ப்பகுதியில இது சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும். சந்தை எதிர்பார்ப்புங்கிறது சாதாரணமா மக்கள்கிட்ட பொருட்களின் விலைகள் இத்தனை சதவீதமாக அதிகரிக்கலாம் என்கிற விதமான எதிர்பார்ப்பு. இரண்டாவது மத்திய வங்கியின் சொந்த நோக்கு. மத்திய வங்கியினுடைய சொந்த நோக்குங்கிறது அது பணவீக்கத்தை எத்தனை சதவீதமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்கிற மத்திய வங்கியினுடைய ஒரு திட்டமிடல் அல்லது ஒரு இலக்கு. இடையேயான இடைவெளியை குறைக்க உதவியதுடன், அப்ப இந்த இடைவெளியை குறைக்கிற போது என்ன நடக்கும்? இப்ப நாங்கள் நினைக்கிறோம் பொருட்களினுடைய விலை கிட்டத்தட்ட 20% அதிகரிக்கும் என்று சொல்லி மத்திய வங்கி தன்னுடைய நோக்கத்தை அறிவிக்குது. பணவீக்கத்தை நான் சிங்கிள் டிஜிட்ல மெயின்டைன் பண்றதுக்கு எதிர்பார்க்கிறேன். சிங்கிள் டிஜிட் என்றால் ஆகக்கூடியது 9% இருக்கும். ஒற்றை இலக்க பெருமானத்தில், ஒற்றை இலக்கம் என்றா 11, 13, 15 இல்லை, சரிதானே? அந்த சிங்கிள் டிஜிட் என்று சொல்றது ஒற்றை எண். ஒற்றை எண்ன்றது நீங்க கணிதத்துக்குள்ள போயிட வேண்டாம். நான் சொல்ற விளங்குது தானே. 10, 11 வராம அதுக்கு முன்னுக்கும் ஒற்றை இலக்கத்தில் பேணுவதற்கு எதிர்பார்க்கிறது என்று சொல்லி மத்திய வங்கி சொல்லுது. ஆனா மக்களினுடைய எதிர்பார்ப்பு சொல்லுது அப்படியும் 25% விலை கூடும் என்று சொல்லி. அப்ப சந்தை எதிர்பார்ப்புக்கும் மத்திய வங்கியின் சொந்த நோக்கங்களுக்கும் இடையே இடைவெளியை குறைக்க உதவியது. சந்தைகளின் உணர்வு திறனில் இருந்தான அண்மை கால எதிர்வு கூறல்களை அதிகரிப்பதுடன் சந்தைகள்ல ஒரு சென்சிட்டிவான ஃபோர்காஸ்டிங் கொண்டு இருக்கும். அந்த ஃபோர்காஸ்டிங் இப்ப அண்மை காலத்துல அதனுடைய ஒரு துல்லியத்தன்மை அல்லது அவர்கள் உறுதிபட எதிர்வு கூறுவதற்கு அவர்கள் முன்வருகிறார்கள். அவர்களுடைய கொள்கை முன்னெடுப்புகளை சீராக்குவதற்கும் இது உதவி இருக்கு. கொள்கை முன்னெடுப்புகளை சீராக்குவதற்கும் உதவி இருக்கு. எது உதவியது?
அதன் கொள்கை தீர்மானங்களையும் அவற்றின் கோட்பாடுகளையும் அறிவித்தமை காரணமாக அவற்றின் கொள்கை தீர்மானங்கள் கோட்பாடுகளை அறிவிக்குது சில வழிமுறைகள் மூலமாக, சில பப்ளிகேஷன், வங்கியின் கிரமமான வெளியீடு, பத்திரிகை வெளியீடு, பொதுமக்களுக்கான அறிவித்தல், இப்படியாக நேரம் பிந்தாமல் அறிவிக்குது. அப்ப நேரம் பிந்தாமல் அறிவிக்கிற போது மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் மத்திய வங்கியினுடைய இலக்குக்கும் இடையில ஒரு ஒத்திசைவு வருகிறது. மத்திய வங்கியினுடைய இலக்கு தொடர்பாக அவர்கள் நம்ப தொடங்குகிறார்கள். அப்ப அவர்கள் ஒரு சென்சிட்டிவா தங்களுடைய ஃபோகாசிங்கை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு அவர்களுடைய சொந்த எதிர்பார்ப்புக்கும் மத்திய வங்கி கொண்டிருந்த இலக்குக்கும் இடையில வேறுபாடு குறைவடைந்ததுக்கு காரணமாக இருப்பது மத்திய வங்கி நேர காலத்தோடு தன்னுடைய கொள்கை தீர்மானம், அதற்கான கோட்பாடுகள், அது சம்பந்தமான தியரி, சரிதானே, பாலிசி டிசிஷனையும் அது தொடர்பான பேசிக் தியரிஸையும் மக்களுக்கு சொல்லுது. இப்படி நாணய கட்டுப்பாடு இந்த மாதிரி இருக்குது, இதனால இந்த இலக்குகளை அடைய பார்க்கிறோம் என்று சொல்லி, இதன் மூலமாக மத்திய வங்கி அடைந்து கொண்ட பெறுவேறு என்ன? அதனுடைய எதிர்வு கூறலின் மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்து கொண்டது. அந்த நம்பகத்தன்மை என்பதைத்தான் இங்க எப்படி நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம்? மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி, மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி என்றால் அவங்களை எதிர்பார்ப்பை நிறுத்துவது அல்ல, இவ்வாறு நிகழும் என்று சொல்லி அவர்கள் பணவீக்கத்தை நினைக்கிற போது மத்திய வங்கி அதை அவ்வாறு நிகழாமல் தடுத்து நிறுத்துகிறது. அதை விட சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் மத்திய வங்கியின் அறிவுகளுக்கும் இடையே இடைவெளியை சுருக்குவதிலும் வெற்றி கண்டுள்ளது. இதனுடைய கருத்து என்ன? இந்த பகுதி சந்தை எதிர்பார்ப்புகளுக்கும் அவர்களுடைய அறிவுகளுக்கும் இடையே இடைவெளியை சுருக்குவதில் நம்பிக்கையை உண்டாக்கி இருக்குது, வெற்றி கண்டுள்ளது என்பதனுடைய கருத்து. மத்திய வங்கி மக்கள் நம்பவும் தொடங்கிட்டு, மத்திய வங்கி சொன்னா சரி சரிதானே. இப்ப சிலது இருக்கு, தம்பி பிரதீபராஜா ஃபேஸ்புக்கில் எழுதினாண்டா மழை வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள், மழை வராதுண்டா வராது. அந்த மாதிரியாக மத்திய வங்கியும் விலை கூடாது என்று சொல்லி சொன்னால் முந்தி மத்திய வங்கி சொல்றதுக்கும் சனத்தின் எதிர்வு கூறுதலுக்கு இடையில பெரிய வேறுபாடு இருந்தது. இப்ப அப்படி இல்லை, அந்த இடைவெளி சுருங்கிட்டுது. சில பேர் கொஞ்சம் நம்பிக்கை இனம் இருக்குதும் சொற்பம் இருக்கலாம், ஆனால் அந்த இடைவெளி நல்லா சுருங்கிடுது. அதுக்கு காரணம் என்ன? மத்திய வங்கியினுடைய கொள்கை தீர்மானங்கள், தொடர்பாடல் கொள்கை, அவங்களோட அந்த கம்யூனிகேஷன் பாலிசி தான் இந்த விடயத்தை சாதித்தது. கம்யூனிகேஷன் பாலிசி ரெண்டு விடயத்தை சாதித்தது. ஒன்று, பணவீக்கத்தை உறுதியாக பேணி பணவீக்கம் தொடர்பில் மத்திய வங்கியின் எதிர்வு கூறல்களின் மீது மக்களினுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதில் வெற்றி அளிச்சிருக்கு. மக்களின் பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி என்பதனுடைய கருத்து என்ன? அவங்க நினைச்ச மாதிரி பணவீக்கத்தை அதிகரிக்க விடாமல் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி, மத்திய வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி மக்களினுடைய எதிர்வு கூறலை, மக்களினுடைய எதிர்பார்ப்பினை மத்திய வங்கியின் எதிர்வு கூறலோடு பொருந்தி போகும் விதமாக, அதாவது மக்களினுடைய கருத்தும் மத்திய வங்கியினுடைய கருத்தும் ஒத்ததாக அமையும் வகையில நம்பிக்கையை மக்கள்கிட்ட கட்டி எழுப்பி இருக்குது. மக்கள்கிட்ட கட்டி எழுப்பியதுக்கு அதனுடைய தொடர்பாடல் கொள்கை தான் காரணமாக இருந்திருக்குது. சரியா? அப்ப நாங்க சுருக்கமாக இதை பார்த்தோம்னா, மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி, அவர்கள் எதிர்பார்க்கிற விதமாக பணவீக்கம் நிகழாமல் தடுத்து நிறுத்தி, பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி அதன் நம்பகத்தன்மையை, யாருடைய நம்பகத்தன்மையை? மத்திய வங்கியின் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதில் வெற்றி அடைந்துள்ளது. நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதில் முழுசா இன்னும் உறுதிக்கு வரையலை, என்ற விலகல் கொஞ்சம் இருக்கு. நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதில் வெற்றி அடைந்திருக்கு.
இந்த உரைப்பகுதியை வாசிக்கிற போது எனக்கு வருகிறது இந்த ஊர்ல தேன் கூடு எடுக்கிறதுல இந்த தடியில தேன் கட்டி இருக்கும், தேன்கூடு இருக்கும், அதை தட்டி விழுத்தி நாங்கள் எடுத்தோம்னா அந்த தடியோட இருக்கிற அந்த பகுதியில மட்டும்தான் தேன் இருக்கும், கீழ்ப்பகுதியில எங்களுக்கு வேண்டாத பொருட்கள் இருக்கும். அதுபோல இந்த உரைப்பகுதியிலையும் நான் கோடு போட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி அதனுடைய கீழ்ப்பகுதி. தடியில இருக்கிற தேன் என்கிறது இதற்கு முன்னுக்குள்ள பகுதி. இப்படியாக ஒரு தேன்கூட்டு வகையான உரைப்பகுதி நீங்கள் கிராமத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் எனக்கு சமமான அனுபவம் உங்களுக்கு இருக்கும். எல்லா சொற்களையும் எல்லா கருத்துக்களையும் திணிப்பதற்கு அல்லது சேர்ப்பதற்கு ஆசைப்பட்ட எங்களுடைய சுருக்கம் வராது. இப்ப மேலே இருக்கிறது தான் சுருக்கம், சரிதானே? அப்போ மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்கம் தொடர்பிலான மக்களின் எதிர்பார்ப்பை அல்லது அச்சத்தை, மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி இருக்குதுண்டா பணவீக்க அதிகரிப்பு தொடர்பில் அல்லது பணவீக்கம் தொடர்பிலான மக்களின் அச்சத்தினை தடுத்து அதன் எதிர்வு கூறல்களின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தி இருக்கிறது. அந்த எதிர்வு கூறல்களை அது சொல்லுது, என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம், அதுக்கான தியரிஸ் என்ன என்று சொல்லி தன்னுடைய எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் ஊடாக கொடுத்திருக்குது. இதனால அவர்களுடைய நினைப்புக்கும் மத்திய வங்கியினுடைய நினைப்புக்கும் இடையில, மத்திய வங்கி அடைய எதிர்பார்க்கின்ற இலக்குக்கும் மக்கள் இவ்வாறுதான் இருக்கும் என்று அவர்கள் தீர்மானிக்கிற சிச்சுவேஷனுக்கும் இடைவெளியை நல்லா குறைச்சு போட்டுது. அதனால ஒரு சுமூகமான முன்னெடுப்புகளுக்கு, சந்தையின் சுமூகமான முன்னெடுப்பு அல்லது அதை சீராக்கம் செய்வதில் வெற்றி அடைஞ்சிருக்கு என்கிற மிகச்சிறந்த விளக்கம் கீழே இருக்கு. ஆனால் சுருக்கம் மேலே இருந்துட்டுது. அந்த பகுதியோடு நாங்கள் நிறுத்தி கொள்ளலாம். என்ன கேட்டிருந்தாங்க, மத்திய வங்கியின் தொடர்பான கொள்கை பணவீக்கம் பற்றிய மக்களின் அச்சத்தின் அல்லது பயத்தின் அந்த எதிர்பார்ப்புகளில் காணப்பட்ட அச்சம், பணவீக்கம் தொடர்பான மக்களின் அச்சத்தினை நிறுத்தி அதன் எதிர்வு கூறல்களின் துல்லியத்தன்மை தொடர்பிலான நம்பிக்கையை மேம்படுத்தி இருக்கிறது. பணவீக்க எதிர்பார்ப்புகளை தடுத்து நிறுத்தி அல்லது பொதுமக்களின் பணவீக்கம் பற்றிய அச்சத்தினை தடுத்து நிறுத்தி அதன் எதிர்வு கூறலின் துல்லியத்தன்மையை மேம்படுத்தி இருக்கிறது. எது மேம்படுத்தியது? தொடர்பாடல் கொள்கை. மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கையினால் மக்களின் பணவீக்கம் பற்றிய அச்சம் குறைவடைந்து அதன் எதிர்வு கூறலின் துல்லியத்தன்மையை மேம்படுத்தி இருக்கிறது என்பதாக விடை எழுதினால் போதுமானது. தொடர்பாடல் கொள்கை என்பதனுடைய கருத்து மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற மக்களுக்கான தகவல் வழங்கும் முறைகள் பற்றிய அதன் தீர்மானங்கள் அல்லது அதன் நடைமுறைகள். மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்படும் மக்களுக்கு தகவல் வழங்கும் முறைமைகள் பற்றிய உள்ளடக்கம் என்பதாக எழுதுகிறோம். தொடர்பாடல் கொள்கை என்பது கொள்கைக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதாக இருந்தால் மத்திய வங்கி மக்களுக்கு தகவல் வழங்குகின்ற முறைமை தொடர்பில் அது கொண்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அல்லது உள்ளீடுகள், அஸ்பெக்ட்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை உள்ளடக்கியதாக விடை எழுதினால் போதும். சரியா? நாங்கள் இன்றைக்கு முன்னுக்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் சில பிரசங்கம் செய்ததால் உங்களுடைய நேரத்தை 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேலதிகமாக எடுக்க வேண்டியிருந்தது. ஆர்வமுடையவர்கள் ஒரு 20 பேர் விலகி போட்டாலும் பரவாயில்லை, இருக்கிறவர்களோடு கதைச்சு நிறைவு செய்வோம். மிஜாக்கள் பின்பகுதியை வீடியோவில் பார்த்து கொள்ளட்டுமே. சரியா? இப்போ இங்கே மத்திய வங்கியினுடைய நேரம் பிந்தாத தொடர்பாடல் கொள்கை என்று எழுதியிருக்கிறாங்க. இந்த தொடர்பாடல் கொள்கை என்பதனுடைய அடைமொழியாக நேரம் பிந்தாத என்பது வந்துவிடும். ஆகவே அது சுருக்கத்துக்கு அழகல்ல. மத்திய வங்கியின் நேரம் பிந்தாத தொடர்பாடல் கொள்கை என்று சொல்லுகிற போது இங்கு தொடர்பாடல் கொள்கையின் அடைமொழி நேரம் பிந்தாத. அடைமொழி இருந்தால் அந்த சுருக்கத்தினுடைய சிறப்பு அடிபட்டு போயிடும். கவனம். சரிதானே? பணவீக்கத்தை சீராக்க உதவியதல்ல, பணவீக்கம் பற்றிய அச்சத்தை தடுக்க உதவியது. பொதுமக்களுக்கான பணவீக்கம் பற்றிய தேவையற்ற அச்சம், அது தேவையற்ற அச்சம் நான் ஏன் சொல்லலைன்னா அது அடைமொழி ஆகிவிடும் என்றதுக்காக. அப்போ மத்திய வங்கியின் தொடர்பாடல் கொள்கை பணவீக்கம் பற்றிய மக்களின் அச்சத்தை தடுத்து
அதன் எதிர்வு கூறல்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்தது அல்லது அதிகரித்தது என்பதாக எழுதினால் போதும். தொடர்பாடல் கொள்கை என்றா என்ன என்று விளக்கம் சொல்லிட்டேன். சரியா? இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இன்னும் மகிழ்ச்சியான அழகான பொழுது ஒன்றில் உண்மை சொன்னால் எனக்கு இன்றைய செயலமர்வு திருப்தியாக இருந்தது. நேரம் போனாலும் ஓரளவுக்கு கடந்த செயலமர்வில் நீங்கள் கொண்டிருந்த திறன்களை விட இந்த முறை கொஞ்சம் அண்மித்து வந்திருந்தீர்கள். நான் ஆக கீழே கொண்டு இருக்காமல் கொஞ்சம் நிமிரக்கூடியதாக இருந்தது. அடுத்த செயலமர்வில் இன்னும் அழகாகலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படியாக என் நிலம் உயரமாக வந்துடுவீங்க. அப்படி வந்தால் நல்லது. சில நீங்கள் கீழே பதிஞ்சிருந்து என்னோட பேச வேண்டியதாக வரலாம். அந்த எதிர்பார்ப்போட இன்றைய செயலமர்வை நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் அழகான பொழுது ஒன்றில் நாங்கள் சந்திப்போம்.